இந்த காலவெளியிலே நம்முடைய தியானத்துக்கு ஆதாரமாக ரோமருக்கு எழுதின நிருபம் 5ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை எடுத்துக்கொள்வோம். ரோமருக்கு எழுதின நிருபம் 5ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். அவர் மூலமாய் நாம் இந்த கிருபையில் பிரவேசிக்கும் சிலாக்கியத்தை விசுவாசத்தினால் பெற்று நிலை கொண்டிருந்து தேவ மகிமையை அடைவோம் என்கிற நம்பிக்கையினாலே மேன்மை பாராட்டுகிறோம். அவர் மூலமாய் இந்த கிருபையில் பிரவேசிக்கும் சிலாக்கியத்தை விசுவாசத்தினால் பெற்று நிலை கொண்டிருந்து என்று பவுல் குறிப்பிடுகிறார். எவர் மூலம் என்று கேட்டால் முந்தின வருஷத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. நம்முடைய கர்த்தராய் இயேசு கிறிஸ்து மூலமாய் தேவனிடத்தில் சமாதானம் பெற்றிருக்கிறோம். அன்பானவர்களே, இந்த காலவேளையில் நமது வாழ்வில் நாம் பெற்றிருக்கிற சில சிலாக்கியங்களையும் சில பாக்கியங்களையும் நாம் நினைத்து பார்க்க வேண்டும். மனித இயல்பு என்னவென்றால், நமக்கு கிடைக்காதத, நமக்கு அடைந்த பாதிப்பு, வேதனை, வருத்தம் அதெல்லாம் நினைச்சு நொந்துக்கிட்டே இருக்கு. நான் என்னெல்லாம் நினைச்சிருந்தேன், எப்படியெல்லாம் வாழ நினைச்சேன். நான் சின்ன பிள்ளையா இருந்தோட பள்ளிக்கூடம் திறக்குங்காலம், பாலர் பையை தூக்குங்காலம், மணியின் ஓசை கேட்குங்காலம், ஸ்கூலுக்கெல்லாம் போனால எப்படி இருந்து சந்தோஷமா இருந்து, பள்ளிக்கூடத்தில் படித்த காலம், காலேஜில் படித்த காலம், இல்லை கிரிக்கெட் விளையாடின காலம், சர்க்கஸில் சேர்ந்த காலம், சினிமாவில் போன காலம், அப்படியெல்லாம் சந்தோஷமா சில காலம் நினைச்சு பார்த்தோம். ஆனா அநேக நேரத்தில் நம்ம வாழ்க்கையில் ஏற்பட்ட பாதிப்புகளே நினைச்சு வந்துகிட்டே இருக்கிறது ஒரு நிலைமை இருக்கு. அது சாத்தானோட ஒரு பெரிய வேலை, சாத்தானின் சூழ்ச்சி. ஆமா, சாத்தானுடைய ஒரு சதி, சாத்தானின் ஒரு சதிதான் அது. உண்மையா நம்ம உருவ குத்திக்கிட்டே இருக்கிறோம். தனிமையா இருந்தாலே நமக்கு உருவ குத்துறான், போட்டு பாடாப்படுத்துறான். நான் எப்படி இருக்க வேண்டிய ஆடு, இப்படி இருக்கிற பாடுபட்டு இருக்கிறேன். காத்து இல்லை, மழையும் இல்லை, கரண்டும் இல்லை, ராத்திரி தூக்கமும் இல்லை. சதி வேலை நடந்ததுனால கரண்டும் இல்லை. அப்படியா? இப்ப நம்ம சில நல்ல காரியங்களை நினைச்சு சந்தோஷப்படணும். பார்த்துக்கிடுங்க, நம்ம ஆண்டவருடைய பிள்ளைகளாக இருக்கிறதுனால எப்படி இயேசு கிறிஸ்து மூலமாய் தேவனிடத்தில் சமாதானம் பெற்றிருக்கிறோம். இந்த கிருபையில் பிரவேசிக்கும் சிலாக்கியத்தை நாம் விசுவாசத்தினால் பெற்றிருக்கிறோம். Through our faith, Christ has brought us into that blessing of God's grace that we now enjoy. நாம் இப்பொழுது அடைந்திருக்கிற, சந்தோஷப்படுகிற இந்த கிருபையிலே பிரவேசிக்கும் சிலாக்கியம், கிருபையில் பிரவேசிக்கும் சிலாக்கியம் நமக்கு இயேசு கிறிஸ்து மூலமாய் கிடைத்திருக்கிறது. கிருபையில் பிரவேசிக்கும் சிலாக்கியம்னு சொல்ற வேளையில அதுக்கு ஒரு ஆழ்ந்த அர்த்தம் இருக்கிறது. எப்படி என்றால், கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள். இது உங்களால் உண்டானதல்ல, இது தேவனுடைய ஈவு. இந்த உலகத்தில் நாம் மற்ற மனிதர்களை போல பிறந்து வளர்ந்து ஆண்டவர் அறியாம, ஆண்டவருடைய கிருபையை உணராம, பேய் பிசாசுகளை வணங்கி வீணா போயிருந்தா நம்ம வாழ்க்கை ஒண்ணுக்கு உதவாம போயிருக்கும், மண்ணா போயிருக்கும், வீணா போயிருக்கும், நம்ம நரகத்துக்கு வேண்டியவளா இருந்திருக்கும். ஆனால் இப்பொழுது ஒரு சிலாக்கியம் நமக்கு கிடைத்திருக்கிறது. என்ன? கிருபையில் பிரவேசிக்கும் சிலாக்கியம். ஆண்டவரை இயேசுவை பற்றும் விசுவாசத்தினால நாம் தேவனிடத்திலே தயை பெற்றிருக்கிறோம், சமாதானம் பெற்றிருக்கிறோம். ஹல்லேலூயா! அதுக்கு பேருதான் கிருபையில் பிரவேசிக்கும் சிலாக்கியம். Christ has brought us into that blessing of God's grace. தேவனுடைய கிருபையை பெற்றிருக்கிறோம். என்கிட்ட வேற பொண்ணு இல்லை, வெள்ளி இல்லை, ஒண்ணும் இல்லை, நான் நினைச்சது நடக்காத போயிருந்தாலும் ஆண்டவருடைய கிருபையில் பிரவேசிக்கும் சிலாக்கியம் எனக்கு கிடைச்சது. ஜீவனுள்ள தேவனை அறியும் சிலாக்கியம் எனக்கு கிடைத்தது. ஹல்லேலூயா! வேற எனக்கு ஒண்ணு இல்லாட்டாலும், இந்த உலகத்தில் ஏழையா இருந்தாலும், எளியவனா இருந்தாலும், நான் நினைச்ச காரியம் நடக்காட்டாலும், ஆண்டவரோடு உள்ள ஒரு ஐக்கியம், ஒரு உறவு எனக்கு கிடைத்திருக்கிறது. அது ஒரு சிலாக்கியம். ஹல்லேலூயா! நான் இந்த ஊருக்கு வந்த பிறகு இந்த ஊர்ல உள்ள அநேக பெரிய மனிதர்களோடு பழக்க வழக்கம் எனக்கு கொஞ்சம் அடுத்திருந்தாலும், அதை பார்க்கல அதிகமாக ஜீவனுள்ள தேவனை ஆராதிக்கிற அவருடைய பிள்ளைகளோடு பழகக்கூடிய, ஆராதிக்கக்கூடிய ஒரு சிலாக்கியத்தை தேவன் நமக்கு தந்திருக்கிறார். இது தேவனுடைய கிருபை. ஹல்லேலூயா!
ஆண்டவருடைய கிருபையினால நமக்கு நிறைய காரியம் கிடைச்சிட்டே இருக்குது, வந்துகிட்டே இருக்குது. முதலாவது தேவனிடத்தில் சேரும் ஸ்லாக்கியம், தேவனிடத்தில் சமாதானம் பெற்றிருக்கிறோம். நம்ம ஆண்டவருக்கு தூரமானவர்களாக இருந்தோம், சிலுவைக்கு பகைஞராக இருந்தோம், இஸ்ரவேலின் காணியாட்சிக்கு புறம்பாக இருந்தோம், தேவனற்றவர்களாக இருந்தோம், விக்கிர வணக்கத்தாராக இருந்தோம், ஆண்டவர்னா யாருன்னே தெரியாம இருந்தோம். ஆனால் அன்பின் தேவன் நம்மேல் பாராட்டின தயவுனால, கிருபையினால அதை நான் ஒரு சிலாக்கியம் என்று கருதுகிறேன். ஹல்லேலூயா. இட்ஸ் எ பிரிவிலேஜ். சரியா? நமக்கு ஒரு சிலாக்கியம் என்ன? ஆண்டவருடைய கிருபையினால அவரை அறிந்து கொள்ள, அவரை பின்பற்ற, அவரை ஆராதிக்க, அவர் வழியில் நடக்க, எல்லாம் வல்ல தேவனோடு உள்ள ஐக்கியத்தில் இருக்க எனக்கு ஒரு பெரிய சிலாக்கியம். இது ஆண்டவராக தந்தது. ஹல்லேலூயா. நம்ம நாடு இந்து நாடு, இந்துக்கள் நிறைந்த நாடு, விக்கிர வணக்கம் நிறைந்த நாடு. நம்ம குடும்பத்தில் இருந்தவங்க கூட விக்கிரகத்தை எல்லாம் வணங்கி தான் இருந்தாங்க. ஏன்? நம்முடைய பெற்றோரே விக்கிரகத்தை வணங்கி தான் வந்தாங்க. கல்லும் மண்ணும் வணங்கி புண்ணிய தலத்துக்கெல்லாம் போயிட்டு வந்தாங்கல்ல. ஆனால் தேவனிடத்தில் சேரும் சிலாக்கியம் பார்த்தீங்களா? ஆண்டவருடைய கிருபையினால பெற்றிருக்கிறோம். ஹல்லேலூயா. இது ஒரு பெரிய சிலாக்கியம். இதை பற்றி நீங்க நினைச்சு பார்க்கல. நான் இதை கூட நினைச்சு பார்த்து சந்தோஷப்படுவேன். கடந்த நாள் ஒரு தம்பி வெளியூர்ல இருந்து என்னிடத்துல பேசினாப்புல, சில நிமிடங்கள் பியூட்டிஃபுல் இங்கிலீஷ், அழகாக இங்கிலீஷ்ல பேசினாப்புல, ஸ்டைல் இங்கிலீஷ். அப்ப சொன்னாப்புல, ஆண்டவர் என்னை தமக்காக முன்குறித்தாரே, தெரிந்து கொண்டாரே, அதை பற்றி நான் ரொம்ப சந்தோஷப்படுகிறேன். அது இது ஒரு சிலாக்கியம். உங்களுக்கு இதெல்லாம் ஒரு பெருசா தெரியலையா? உங்களுக்கு இதெல்லாம் ஒரு பொருட்டாக தெரியலையா? அப்புறம் எதுதான் பெருசா நினைப்பீங்க? பிரியாணியை பெருசா நினைப்பீங்களா? புதிய ட்ரெஸ், புதிய செருப்பு, புதிய தொப்பி, அதுதான் பெருசா உங்களுக்கு தெரியுதா? இதெல்லாம் அழிஞ்சு போறது. இதெல்லாம் எல்லார்கிட்டையும் தான் இருக்குது. இதெல்லாம் இருக்கிறவங்களுக்கு ஆண்டவரோடு உள்ள ஒரு ஐக்கியம், உறவு, அன்பு, பற்று எல்லாம் இல்லை. ஆண்டவரை அறியாம பேபிசாசு, நாயன் எல்லாம் வணங்கிட்டு போறாங்க. அவங்களுக்கு ஒரு தெளிவு இல்லை, அவங்களுக்கு ஒரு சமாதானம் இல்லை, ஒரு நிம்மதியே இல்லை. ஆமா, அவங்கள்ட்ட பணம் இருக்கு, பொருள் இருக்கு, வசதி இருக்கு, வாய்ப்பு இருக்கு, புசிப்போம், குடிப்போம், நாளைக்கு சாவோம், அப்படிதான் அவங்க வண்டியை ஓட்டிட்டு போறாங்க. நமக்கு அப்படியெல்லாம் இல்லை. நமக்கு ஆண்டவரோடு உள்ள ஒரு ஐக்கியம், உறவு இருந்துகிட்டே இருக்கு. அது அவரை தேவகுமாரன் இயேசுவை பற்றி விசுவாசத்தினாலே நமக்கு அது கிடைத்திருக்கிறது. ஹல்லேலூயா. ஆண்டவர் இயேசுதான் உலக ரட்சகர், மீட்பர், நம்மை தேடி வந்தவர், நமக்காக ரத்தம் சிந்தி ஜீவன் விட்டவர். அவரிடத்துல நம்ம விசுவாசம் வைத்து, நீர்தான் என் ஆண்டவர், என்னுடைய ரட்சகர் என்று அவரை சொந்த தெய்வமாக ஏற்றுக்கொண்டு, நம்ம செய்த தவறுகள், மீறுதல்கள், பாவங்கள், ஊர்பட்ட சாமி கும்பிட்டது, தேங்காய் உடைச்சது, மாங்காய் உடைச்சது எல்லாம் மன்னிப்பு கேட்டுவிட்டா நம்ம ஆண்டவர் அவருடைய பிள்ளையாக ஏற்றுக்கொள்கிறார். மகனாக தெரிந்து கொண்டி மறுபடி பிறக்க வைத்தி, மகனாக ஏற்றுக்கொள்கிறார், மகளாக ஏற்றுக்கொள்கிறார். ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறது. ஹல்லேலூயா. உங்களுக்கு எதுக்கு சந்தோஷப்படணும்னே தெரியாது. ஐஸ்கிரீம் வாங்கி குடிச்ச உடனே ஒரு சந்தோஷம், பிறகு தீந்த பிறகு வேற இருக்கா ஐஸ்கிரீம். ஐஸ்கிரீம் சளியா இருக்குது, அப்படி இருந்து ஐஸ்கிரீம். எனக்கும் சளி பிடிச்சி நானும் வாழைப்பழம் எல்லாம் சாப்பிட்றாருதான் எனக்கும் சளி போக மாட்டேன்னு சொல்லிட்டீங்க. அது போயிட்டு போட்டு சளி போற நேரம் போய் உங்களுக்கு ஒரு சந்தோஷம். ஒரு ஆப்பிள் பழம் தின்ன உடனே ஒரு சந்தோஷம். ஆப்பிள் பழம் தின்ன உடனே சந்தோஷம். அதுக்கு பிறகு வேற ஆப்பிள் இருக்கு, அங்க இருக்கு, எடுத்து தின்னுங்க. எத்தனை தான் தின்றது? ஆப்பிள் பழம் ரொம்ப விலை கூடுதல் இல்லை. விலை என்ன, அது பெரிய விலையா? நம்மகிட்ட காசா இல்லை. இதெல்லாம் ஒரு உண்மையான சந்தோஷம், ஒரு நிரந்தர சந்தோஷம் இல்லை. வாழ்க்கையில ஒரு வெற்றிடம் இருந்து கொண்டிருக்கிறது அநேகருக்கு. There is a vacuum in your life. ஒரு காலி இடம் இருந்துகிட்டே இருக்கு. அதை ஆண்டவர் ஒருத்தர் தான் நிரப்ப முடியும். சரிங்களா? தேவகுமாரன் இயேசுவை பற்றி விசுவாசம் உடையவர்களாய் மாறும் பொழுது ஜீவனுள்ள தேவனிடத்தில் சேரும் சிலாக்கியத்தை நாம் பெற்றுக்கொள்கிறோம். ஹல்லேலூயா. இது ஒரு பெரிய சிலாக்கியம். இதை பற்றி உங்களுக்கு பெருசா தெரியலையா? நான் பாரம்பரிய பூர்வீக கிறிஸ்தவ குடும்பத்தில் பிறந்தவனாய் இருந்திருந்தாலும் இதை உண்மையாக ஒரு பெரிய சிலாக்கியமாக நான் கருதுகிறேன். ஒருவேளை ஆண்டவரை அறியாத குடும்பத்தில், ஆண்டவரை அறியாத இடத்துல, ஆதிவாசிகள் மத்தியில, காட்டு மிராண்டிகள் மத்தியில, மாவோயிஸ்ட் தீவிரவாதிகள் மத்தியில
பிரபாகரனுக்கு கோஷ்டியிலே அங்க பிறந்து செத்திருந்தா எரிஞ்சு ஆயிருக்கும், மண்ணா போயிருக்க வேண்டியதை நரகத்துக்கு போயிருக்கும். இது ஒரு சிலாக்கியம். ஹல்லேலூயா. நம்ம ஆண்டவரை தேடி போகலையா? ஆண்டவர் சொல்லியிருக்கிறாரு, நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை. யூ ஹேவ் நாட் சோசன் மீ, ஐ ஹேவ் சோசன் யூ. ஆண்டவர் சொல்றாரு, நான் உங்களை தெரிந்து கொண்டேன். நீங்க நினைக்கிறீங்க ஆண்டவரை நம்ம எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டோம், இல்லைன்னா அவரு நம்ம வந்து தப்பா படிச்சிருக்கிறீங்க. நிறைய பாடங்கள் எல்லாம் கரெக்ட் பண்ணுங்க, சரிங்களா? தப்பான பாடம் படிச்சுதான் நம்ம தலைகளா நடந்துட்டு இருக்கோம். கரெக்டா பாடம் படிக்கணும். ஆண்டவர் இயேசு சிஷ்யத்திலே சொன்னார், யோவான் 15 இருக்கு, நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நான் உங்களை தெரிந்து கொண்டேன். அது ஒரு சிலாக்கியம் தானா? சிலாக்கியம். தேவகுமாரன் இயேசுவை பற்றி விசுவாசம் உங்களுக்கு இருக்கா? இருக்கு. அப்ப நீங்க பாக்கியசாலிகள், அதிர்ஷ்டசாலிகள், நீங்கள் சிலாக்கியம் பெற்றவர்கள், தேவனோடு ஐக்கியம் உள்ளவர்களாகிறீர்கள். தேவனோடு ஐக்கியம் இல்லைன்னா நம்ம கதி என்ன? ஒண்ணுக்கு உதவாம போயிடும், வீணா போயிடும். தேவனோடு உள்ள ஐக்கியத்தை முதல் மனிதன் ஆதாமும் அவருடைய மனைவி ஏவாளும் ஏதேனிலே இழந்து போனார்கள். அதுக்கு பிறகு ஆண்டவருக்கும் மனுஷனுக்கும் உறவு இல்லாம போச்சு, தொடர்பு இல்லாம போச்சு. ராஜாக்கள் தோன்றினார்கள், பிரபுக்கள் தோன்றினார்கள், தீர்க்கதரிசிகள் தோன்றினார்கள், அவர்களால் எதுவும் சாதிக்கான் பாடில்லை. தேவன் தன்னுடைய ஒரே பேரான குமாரனாகிய கிறிஸ்துவை அனுப்பினார். அவர் மேலே யாருக்கெல்லாம் விசுவாசம் வருதோ, அவரை ஏற்றுக்கொள்கிறார்களோ, அவர்கள் எல்லாரும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படிக்கு அதிகாரம் கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. அதுதான் சிலாக்கியம். இது போல வேற சிலாக்கியம் இருக்கா? அமெரிக்கா சிட்டிசன்ஷிப் நம்ம கிடைச்சுன்னா அமெரிக்கா போயிடலாமே. அமெரிக்காவும் நம்ம உலகத்தில் உள்ள ஒரு நாடு. அமெரிக்காவும் ஒரு நாள் அழியத்தான் போகுது. ஆமா, அது தெரியாத? கனடாவும் அழியத்தான் போகுது, ரஷ்யாவும் அழியத்தான் போகுது, ஜப்பான் அழியாத? ஜப்பான் அழியத்தான் போகுது, பாகிஸ்தான் தான் முதலாவது அழிய போகுது. இதுதான் அவங்களுடைய குறும்புத்தனம். நம்ம நாட்டை தொந்தரவு பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. சும்மா இருக்கிறா நீங்க நினைக்கிறீங்களா? மோசமான பசங்க. பாகிஸ்தான்கார யாரா கண்டீங்கன்னா சொல்லுங்க, நம்ம அரசாங்கத்துக்கு தகவல் கொடுத்து அவனை உடனே கையை அவனுக்கு ஒப்படைக்கணும். மோசமான ஆட்கள். நம்ம இந்த இந்தியாவில் வாழ்ந்துட்டு இருந்தாலும் நமக்கு பிரஜ உரிமை அங்க இருக்குது, பரலோகத்தில். பரலோகம் தான் நமக்கு தாய் வீடு. பரலோக வாசிகளாக மாறி இருக்கிறோம், ஆண்டவருடைய பிள்ளைகளாகிவிட்டோம். கர்த்தருக்கு மகிமை. ஹல்லேலூயா. ஆண்டவருடைய பிள்ளை எல்லாரும் கடவுளால் படைக்கப்பட்ட எல்லாருமே உங்க பிள்ளைங்க தாங்க. கிடையாது. உங்களுக்கு தெரியுமா? வேதம் தான் நமக்கு ஆதாரம். யோவான் சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தில், அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படிக்கு அதிகாரம் கொடுத்திருக்கிறார். ஆண்டவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் வைத்து ஏற்றுக்கொண்டீர்களா? அவரை ஏற்றுக்கொண்டீங்களா? உங்களுக்கு தான் சிலாக்கியம், நல்ல சிலாக்கியம். நம்ம வேற எந்த நாட்டு பிரஜ உரிமை கிடைக்காட்டாலும், வெளிய நாட்டுக்கு போகாட்டாலும், ஆண்டவரே சாது சுந்தர செல்வராஜும் பிரதர் சாம் ஜபத்திரையும் எல்லாரும் வருஷம் போறாங்களே வெளிநாட்டுக்கு, இஸ்ரேல் தேசத்துக்கு. நம்ம பாயும் சுமாம்பாயும் அங்க ஹஜ் யாத்திரைக்கு போயிருக்கிறார். போறதுக்கு முன்ன எனக்காக ஜோம் பண்ணிக்கிடுங்கன்னு 2 தடவை சொன்னார். அவர் 10 நாள் ஆகுமா வாரதுக்கு. ஹஜ் யாத்திரை இஸ்லாமியர் போறது போல கிறிஸ்தவ மக்கள் அநேகர் எங்க போறாங்க? எருசலேம் பிரயாணத்துக்கு போறாங்க. அந்த சிலாக்கியம் உனக்கு எனக்கு வேண்டாம். அது இல்லாட்டாலும் பரம எருசலேமே பரலோக விட்டிறங்குதே அலங்கார மணவாட்டியா அழகாக ஜொலித்திடுதே. ஹல்லேலூயா. இந்த எருசலேம்ல இது ஒரு மண்ணு, இது உலகத்தில் உள்ள ஒரு இடம் தான். நாங்கள் ஒரு நாள் போகணும்னு திட்டம் வச்சுட்டு தான் இருக்கிறோம். போறவங்க போங்க, நான் உங்களை தடுக்கல கெடுக்கல. ஐ டோன்ட் ஃபைண்ட் டைம் டு கோ, ஐ டோன்ட் ஃபீல் டு கோ. இங்கெல்லாம் போகக்கூடாது, வேஸ்ட். இட்ஸ் எ கிரிமினல் வேஸ்ட். ஆண்டவர் இயேசு அங்கே இல்லை, அவர் உயிர் தெழுந்து விட்டார், அவர் போயிட்டார். உயிரோடு எழுந்தவர் பரலோகத்துக்கு போயிருக்கிறார். அந்த பரலோகத்திலிருந்து புதிய எருசலேம் இறங்கி வரப்போகிறது. அந்த நகரத்துக்கு வாசிகளாக பிரஜா உரிமைகளாக நம்ம மாறிட்டாங்க. நமக்கு கிடைத்த ஸ்லாக். அது எப்படி கிடைச்சது? பணம் செலுத்தியா? பணம் செலுத்தினீங்களா? உண்டியல காணிக்கப்பட்டதுனாலயா? இல்லை. நம்முடைய வாழ்வை கர்த்தருக்கு ஒப்பு கொடுத்ததுனால, ஆண்டவர் இயேசுவை சொந்த தெய்வமாக ஏற்றுக்கொண்டதுனால நமக்கு அந்த ஸ்லாக்கியம் கிடைத்து விட்டது. ஹல்லேலூயா. இது உங்களுக்கு தெரியுமா? உங்களுக்கு தெரியாது.
இப்ப சொன்ன பிறகே புரியுதா? இப்ப சொன்ன பிறகு புரியுதா தம்பி? இப்ப சொன்ன பிறகு புரியுதா? வாடகை வீட்டுல இருந்துகிட்டே ஒரு சந்தோஷம் தான். சொந்த வீடு கிடைச்சா அதோட சந்தோஷம் இல்லை. கூரை வீட்டுல இருந்துகிட்டு ஓட்டு வீடு கிடைச்சா சந்தோஷம். ஓட்டு வீடுல இருந்து பிறகு மாடி வீடு கிடைச்சா இன்னும் சந்தோஷம். வாடகை வீடு நல்லா இருக்கு, பெருசா இருக்கு, எல்லா வசதிகள் இருக்கு, சந்தோஷம். எவ்வளவு காலம் அவங்க இருக்க வைக்கும் காலம்? மாதம் வாடகை கொடுக்கணும். இந்த வாடகை வீடு கதை தான் இந்த பூமி. இங்க இருக்கிற காலம் கொஞ்சம் காலம் இருப்போம், அதுக்கு பிறகு இங்க இருந்து போக வேண்டியதான். எங்க மண்டையை போட வேண்டியதான், இந்த உலகத்தை விட்டு போக வேண்டியதான். சாவு வரும், எல்லா மனுஷனும் சாக வேண்டியதான் ஒரு நாள். ஆனா இந்த சிலாக்கியம் பெற்றவர்களுக்கு சாவு இல்லை. ஹல்லேலூயா! இந்த சிலாக்கியம் பெற்றவர்களுக்கு வாழ்வு இருக்கிறது, நிரந்தரமான வாழ்வு, அழிவில்லாத வாழ்வு, நிச்சய ஜீவ வாழ்வு இருக்கிறது. ஹல்லேலூயா! அதனால தான் இதை ஒரு சிலாக்கியம்னு சொல்றது. அர்த்தம் புரியுதா? இப்ப புரியுதா தம்பி? உங்களுக்கு புரியுதா? உங்களுக்கு நல்லா புரியணும். அதான் சிலாக்கியம். ஹல்லேலூயா! இந்த குடும்பத்துல நானும் பிறந்தேன் பாரு, எனக்கு தலையெழுத்து தம்பி. நீ ஏழை குடும்பத்துல பிறந்தியோ, எளிய குடும்பத்துல பிறந்தியோ, படிச்ச குடும்பத்துல பிறந்தியோ, பணக்கார குடும்பத்துல பிறந்தியோ, நீ ஆண்டவரும் பிள்ளையாயிட்டியா? நீ சிலாக்கியம் பெற்றவன், சிலாக்கியம் பெற்றவள். அந்த சிலாக்கியம் யாருக்கெல்லாம் இருக்கு? கர்த்தருக்கு மகிமை செலுத்துவோம். ஹல்லேலூயா! கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த சிலாக்கியம் தாங்க நமக்கு தேவை. கர்த்தருக்கே ஸ்தோத்திரம். இதை குறித்து அப்போஸ்தலனாகிய பவுல் எபேசு சபைக்கு எழுதும் பொழுது இன்னும் விளக்கமாக குறிப்பிடுகிறார். எபேசியருக்கு எழுதின நிருபம் 2ஆம் அதிகாரம் 17-18 வசனங்களை படிச்சீங்கன்னா அங்க குறிப்பிடுறாரு. எடுத்து பாருங்க. எபேசியர் 2ஆம் அதிகாரம் 17-18 வசனங்கள். நீங்க எல்லாரும் பைபிள் எடுத்து பார்க்கணும். அதுக்கு தான் நாங்க வழி பண்ணி இருக்கிறோம். இன்றைக்கு கொஞ்சம் வசனம் சொல்ல போறேன், நிறைய வசனம் இல்லை, அதனால நீங்க எடுத்து படிக்கணும். 2:17-18 வசனங்கள் என்ன சொல்லி இருக்கிறது? தூரமாயிருந்த உங்களுக்கும் சமீபமாயிருந்த அவர்களுக்கும் சமாதானத்தை சுவிசேஷமாக அறிவித்தார். அந்தப்படியே நாம் இரு தரத்தாரும் ஒரே ஆவியினாலே பிதாவினிடத்தில் சேரும் சிலாக்கியத்தை அவர் மூலமாய் பெற்றிருக்கிறோம். ஒரே ஆவியினாலே. ஹல்லேலூயா! Christ came and brought the message of peace to us, to non-Jews who were far away from God. Through Christ we all have the right to come to the Father. ஆண்டவர் ஒரு செய்தியை நமக்கு கொண்டு வந்தார், நல்ல செய்தி, சமாதானத்தின் செய்தி. He brought the message of peace to us. சமாதானத்தின் செய்தியை சுவிசேஷமாக அறிவித்தார். நம்ம தூரமாய் இருந்தவர்களை நம்மை சமீபமாக்கி விட்டார். ஒரே ஆவியினாலே, பரிசுத்த ஆவியானவராலே நாம் பிதாவினிடத்தில் சேரும் சிலாக்கியத்தை பெற்றுவிட்டோம். ஹல்லேலூயா! அம்மா, பரிசுத்த ஆவியானவர் நமக்கு உதவி புரிகிறார். ஆண்டவர் இயேசுவிடத்தில் வைத்த விசுவாசத்தினால் தேவனிடத்தில் சேரும் சிலாக்கியம் பெற்றோம். இப்ப ஆண்டவர் இயேசுவிடத்திலே நாம் நம்பிக்கை வைத்து விட்டோம். நம்ம ஒப்புரவாக்கி விட்டார், தேவனோடு ஒப்புரவாக்கி விட்டார். நம்ம எங்கேயோ கடந்தவர்கள், தூரமாயிருந்தவர்கள், கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே சமீபமானோம். உடன்படிக்கைக்கு அந்நியராயிருந்தோம், நம்பிக்கை இல்லாதவர்களாயிருந்தோம், தேவனற்றவர்களாயிருந்தோம். இப்ப நம்ம எல்லாரையும் பரிசுத்த ஆவியானவர் தேவனோடு ஒன்று சேர்த்து விட்டார். ஹல்லேலூயா! இது ஒரு சிலாக்கியம். பிதாவினிடத்தில் சேரும் சிலாக்கியத்தை ஒரே ஆவியினாலே பெற்றிருக்கிறோம். Through the Holy Spirit. பரிசுத்த ஆவியானவரை கொடுத்தது யாரு? ஆண்டவர் இயேசு. பரிசுத்த ஆவியா அப்படி கிடைக்கும்? குதிச்ச உடனே கர்த்தன உடனே கிடைக்குமா? ஆண்டவர் இயேசு சொன்னார், நான் போய் ஒரு தேற்றவாளனை உங்களுக்கு அனுப்புகிறேன்னு சொன்னார். பரிசுத்த ஆவியை கொடுக்கிறது யாரு? ஆண்டவர் இயேசு தான். பரிசுத்த ஆவியானவர் ஒரு நபர், நம்மோடு கூட என்றும் இருக்கிறவர். இந்த பரிசுத்த ஆவியானவராலே நாம் தேவனிடத்தில் சேர்ந்து விட்டோம். ஆண்டவர் இயேசுவும் பரிசுத்த ஆவியானவரும் நமக்கு உதவி செய்து தேவனோடு ஒட்டி விட்டோம். ஹல்லேலூயா! ஒன்றுபட ஆகிவிட்டோம், ஒன்றாகிவிட்டோம். ஹல்லேலூயா! பரிசுத்த ஆவியானவர் உதவி செய்கிறார். பரிசுத்த ஆவியை பெற்றது ஒரு சிலாக்கியமா இல்லையா?
யாரெல்லாம் பரிசாய் பெற்றிருக்கிறீங்க? பரிசாய் பெற்றிருக்கிறவங்க அல்லேலூயா சொல்லுங்க. பரிசுத்தாய் பெற்றிருக்கிறவங்க மட்டும் அல்லேலூயா. நிறைய பேர் பரிசுத்தாய் பெறல. அல்லேலூயா எல்லாரும் சொல்லலாம், பரிசுத்தாய் பெற்றவங்களும் சொல்லலாம், பெறாதவங்களும் சொல்லலாம். அந்த தேவ ஆவியானவராலே பிதாவிடத்தில் சேரும் சிலாக்கியம், இயேசு கிறிஸ்துவினாலே தேவனிடத்தில் சேரும் சிலாக்கியம், ஆண்டவர் இயேசுவை பற்றி விசுவாசத்தினாலே அவர் பரிசுத்தாவியானவரை சேர்த்து தேவனிடத்தில் ஒன்று சேர்த்து விட்டார். அல்லேலூயா. பிதாவாகிய தேவன், குமாரனாகிய கிறிஸ்து, பரிசுத்தாவியாகிய தேற்றவாள். சரியா? அவர் ஆண்டவராகிய இயேசு பரிசுத்தாவியானவரும் ஒத்தாசை புரிந்து தேவனிடத்தில் நம்மை இணைத்து விட்டார். அல்லேலூயா. நம்ம ஒண்ணு இல்லாம கிடந்தவங்க, ஒண்ணு இல்ல, ஒரு பிடிமானம் இல்லாதவங்க. எழுதியிருக்கு இல்லையா? முன்னாலே எழுதியிருக்கு பாருங்க 12ஆம் வசனத்துல, கிறிஸ்துவை சேராதவர்கள், வாக்குத்தத்தத்தின் உடன்படிக்கைகளுக்கு அந்நிய நம்பிக்கை இல்லாதவர்கள், இவ்வுலகத்தில் தேவனற்றவர்கள். அப்படிதானா? அப்படி இருந்த நம்ம பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளே வாசம் பண்ணி தேவனோடு ஐக்கியப்படுத்தி விட்டார். அல்லேலூயா. பரிசுத்தாவி நமக்கு வேணுமா வேண்டாமா? தம்பி, பரிசுத்தாவி பெற்றிருக்கிற ஒரு சிலாக்கியம். நீ இழந்து போனது உனக்க தப்பு தான். சிலர் பரிசுத்தாவி பெற்றுறாங்க, பிறகு சீக்கிரமா இழந்துடுறாங்க. அதை பற்றின முக்கியத்துவம் அனைவருக்கு தெரியல. பரிசுத்தாவியெல்லாம் பெறாட்டாலும் நம்ம ஆண்டவரை பின்பற்றலாம், அது நான் ஒத்துக்கிடுறேன். ஆனா நீங்க முடிவிருந்த நிலைத்திருப்பீங்களான்னு எனக்கு தெரியாது. ஒருவேளை உலக அழிவுக்கு முன்னால நீங்களும் நானும் சாருக்கு முன்னால திடீர்னு ஆண்டவர் வந்துட்டாருன்னு வச்சுக்க, சத்தியமா சொல்றேன், தேர் இஸ் ராப்சர், ரகசிய வருகைன்னு ஒண்ணு இருக்கு. அதை புரிஞ்சுக்க. எக்கால சத்தம் தொனிக்கிற வேளையில கிறிஸ்துவை மருத்துவம் எழுப்பனுடைய ஆவி உங்களில் வாசமாய் இருந்தால் சாவுக்கு ஏதுவான சரீரங்களை உயிர்ப்பிப்பார். பரிசுத்தாவி பெறாட்டா, பரிசுத்தாவி பெற்றிருக்கிற ஒரு சிலாக்கியமா உனக்கு தெரியலையா? பரிசுத்தாவி எல்லாம் உனக்கு சீக்கிரம் ஈஸியா கடையில் கிடைக்குதா? இந்தியன் கேஸ், பாரத் கேஸ், ஹெச்பி கேஸ் எல்லாம் பணம் கொடுத்தா கிடைக்குது. இல்லை உனக்கு உடனே இல்லைன்னா ஒரு 450 ரூபாய்க்கு அந்த கம்பெனிக்காரன் கொடுக்குறான். பிளாக்ல வாங்கணும்னு சொன்னா 600 ரூபா 700 ரூபா கொடுத்தா அவன் கொடுத்துறான். அந்த கேஸ் எல்லாம் கிடைக்கும். அதெல்லாம் வெளியில மார்க்கெட்ல பிளாக்ல எல்லாம் கிடைக்குது. பரிசுத்த ஆவி எங்க கிடைக்குது? பரிசுத்த ஆவியை கொடுக்கிறது ஆண்டவர் இயேசு. ஆண்டவரை ஆராதிக்கிற அவருடைய பிள்ளைகளுக்கு கொடுக்கிறார். நம்ம ஆண்டவரத்துல கேட்கணும். நீங்க கேட்கல, ஆண்டவர் தரல. உங்களுக்கு ஒரு சந்தேகம், அது என்ன ஆவி? அது தூய ஆவி, ஹோலி ஸ்பிரிட். தேவன் ஆவியா இருக்கிறவர் நமக்குள்ளே வாசம் பண்ணுகிறார். புரியுதா? அதனால குழப்பம் வருமா? குழப்பம் நீங்கும். பயம் வருமா? பயம் மாறும். ஹல்லேலூயா. கவலை வருமா? கவலைகள் தீர்த்துடுவார். ஹல்லேலூயா. தைரியப்படுத்தி விடுவார், பலம் கொடுத்து விடுவார். பரிசுத்தாவியர் வந்தா உடம்பெல்லாம் முறிக்குமோ? உடம்பு முறிக்கியது பிசாசினார். சில வேளையில சீதோஷ்ணமையினாலே உடம்பு முறிக்குது. இப்ப சிலருக்கு பிசாசுக்கு ஒத்துழைத்தினாலே உடம்பு முறிக்கும். அதையும் சேர்த்து சொல்றேன். பரிசுத்த ஆவியானவர் நம்ம மேல் இறங்கினால் புது பலன் அடைந்துடுவாய். ஹல்லேலூயா. பலவீனம் மாறிவிடும். பரிசுத்த ஆவியை பெற்றவர்களுக்கு அந்த அனுபவம் இருந்தா, சிலருக்கு பரிசுத்த ஆவி கிடையாது. அவங்க சும்மா ஏதோ அந்நிய பாஷை பேசுவாங்க. பரிசுத்த ஆவி இருந்தா உங்களுக்கு பயம் இருக்காது. இந்த பகுதியா போகாதுங்க, பிசாசு நடமாட்டம் உள்ள பகுதி, அங்க போகாதுங்க. அப்படியா? பிசாச கட்டு பயம் வரங்க. பரிசுத்தாவியை நான் பெற்றிருக்கிறேன், ஆனால் பரிசுத்தாவி கூட்டத்துக்கு வரமாட்டேன். யூ டோன்ட் ஹேவ் தி ஹோலி ஸ்பிரிட். உங்கள்கிட்ட பரிசுத்தாவி கிடையாது. சரியா? அடுத்து பரிசுத்தாவியை பெற்றிருக்கிறேன், நான் ஆண்டவரை பயபக்தியோடு ஆராதிப்பதில்லை. உன்னிட்ட பரிசுத்தாவி கிடையாது. பரிசுத்தாவியான பலம் உள்ளவர், அன்புள்ளவர். யாரும் எனக்கு பிடிக்கவே இல்லை. இப்ப கொஞ்ச நாளா எனக்கு யாரையும் பார்த்தா பிடிக்கல. எனக்கு எரிச்சலா வருது, கடுப்பா வருது. ஒரு பயரையும் இந்த பயரையும் பிடிக்கல, யாரும் பிடிக்கல. எனக்கு யாரை கண்டாலும் ஒரு மாதிரி வயிற்றெரிச்சலா வருது. வயிற்றெரிச்சல் சொன்னா அல்சருக்கு எஃபெக்டாகவும் இருக்கலாம், பேய்கோளாறாகவும் இருக்கலாம். ரெண்டும் ஒன்னா இருக்கலாம். பரிசுத்தாவி உடையவர்களுக்கு மற்றவங்களை பார்க்கிறவர்கள், ஆண்டவருடைய பிள்ளைகளை பார்க்கிறவர்கள் சந்தோஷமா இருக்குமே. அதுதான் பரிசுத்தாவிக்கு அடையாளம். ஆமா, தாயை பார்த்தாலும் வெறுப்பா இருக்கு, தகப்பனை பார்த்தாலும் வெறுப்பா இருக்கு, மனைவியை பார்த்தாலும் வெறுப்பா இருக்கு, புருஷனை பார்த்தா காணவே பிடிக்கல.
அந்த தெண்ட பையில கூட வாழ்றதுக்கு வேற எங்கேயாவது போயிடலாம், இல்லை எங்க அப்பா வீட்டுக்கு போயிடலாம். சத்தியமா உள்ளதை சொல்ல, உன்னிட்ட பரிசுத்தாவியே கிடையாது. உன்னிட்ட பரிசுத்தாவி இல்லை என்பதை நான் ஆதாரபூர்வமாக நிரூபிக்க தயாராக நின்று கொண்டிருக்கிறேன். உன்னிட்ட பரிசுத்தாவி கிடையாது. கட்டின புருஷன்கிட்ட அன்பா இருக்க மாட்டாளாம், தெருவில் போறவன்கிட்ட, மாமா பையன்கிட்ட, மச்சான்கிட்ட, மண்ணாங்கட்டிக்கிட்ட எல்லாம் அன்பா இருப்பாளாம். உன்னிட்ட பரிசுத்தாவி கிடையாது. உன்னிட்ட இருக்கிறது பிசாசினாவி, மாம்சத்தினாவி, காம விகாரத்தினாவி இருக்கிறது. கல்யாணம் பண்ண மனைவிட்ட அன்பா இருக்க மாட்டாரா புருஷர். அண்ணன் மனைவிட்ட ரொம்ப அன்பா இருப்பார். அண்ணிட்டியா? ஓ, அண்ணிட்ட ரொம்ப அன்பு. அண்ணி கல்யாணத்துக்கு முன்னால பல ஆண்டுகள் சோறு குழம்பு சாம்பார் அதெல்லாம் கொடுத்தாங்க. அதனால இல்ல, தவறான ஜீவியத்தினால. பரிசுத்தாவியானவர் ஒழுங்கினத்தை எல்லாம் வழிகாட்ட மாட்டார். ஆண்டவரிடத்திலே சேர்ந்து விட்டோம், பரிசுத்தாவியானவர் நமக்கு இருக்கிறாருன்னு எல்லாம் சொல்லிக்கிட்டு தாறுமாறா தலைகளா பண்ணிட்டு இருந்தா அது சரி, பரிசுத்தாவி இல்லை. பரிசுத்தாவி இழந்ததுனால தான் இப்ப ரொம்ப பரிதாபமா இருக்கு. ஒன்னும் சொல்றது பைபிள்ல இருந்து சொல்றது புரியவும் செய்யல, யாரை பார்த்தாலும் பிடிக்கவும் இல்லை, ஆண்டவரை ஆராதிக்கவும் மனசு இல்லை. பைபிள் படிக்கவே எனக்கு மனசு இல்லைங்க இப்ப கொஞ்ச நாளா. அது என்ன தெரியல. உன்னிட்ட பரிசுத்தாவியாக இருந்தா பைபிளை படிக்கணும்னு ஆசையா இருக்கும். எனக்கு இப்ப கொஞ்ச நாளா பாடவே மனசு இல்லைங்க. உன்னிட்ட பரிசுத்தாவி இல்லை, அதனாலதான் பாட மனசு இல்லை. பாடுவேனே வாழ்விலே ஆசை நேசரை கண்டேனே. ஹல்லேலூயா. பாடுறதுக்கு மனசா இருக்கா? ஆண்டவரை துதித்து பாட முடியுதா? நல்லா இருக்கா? ஆண்டவரை நல்லா ஆராதிக்க முடியுதா? நானும் 1-2 பேரை கவனிச்சுட்டு தான் இருக்கிறேன். வாயே திறக்க முடியல, அசையவே இல்லை, பரிசுத்தாவியே இல்லை. ஆராதனைக்கு இப்ப கொஞ்ச நாளா ஆளை காணலையே. எங்க போனாரோ மாப்பிள்ளை, எங்க போனாரு மாப்பிள்ளை, எங்க போனாரோ கொஞ்சாஞ்சி எங்க போச்சோ. பரிசுத்தாவியான்னு இருந்தா நம்ம வீட்டில் இருக்க விட மாட்டோம், நம்ம ஏறி விடுவார். எப்படி? இயேசுபாலனை தேவாலயத்திலே பிரதிஷ்டை பண்ணும்படியாக தகப்பன், வளர்ப்பு தகப்பன் யோசேப்பும் மரியாளும் கொண்டு வந்திருந்தாங்கல்ல. அவங்க ஒருத்தர் வந்திருந்தாருல, ஒரு தாத்தா, வயசான தாத்தா. உங்க தாத்தா இல்ல, உங்க தாத்தா எல்லாம் பேய வணங்கின தாத்தா சிமியோன். அவருக்கு பரிசுத்தாவியின் ஏவுதலினாலே தேவாலயத்துக்கு வந்திருந்தார். ஹல்லேலூயா. பரிசுத்தாவியானவர் தட்டி எழுப்புறாரு, எழும்பி ஜோம் பண்ணு. பரிசுத்தாவியானவர் என்ன சொல்றாரு? எழும்பு ஜோம் பண்ணுன்னு சொல்றாரு. பரிசுத்தாவியானவர் ஆராதனைக்கு போன்னு சொல்றாரு. ஆமாங்க, பரிசுத்த ஆவியானவர் நமக்கு ஒத்தாசை பண்ணுகிறார். ஒரு சில உடம்புக்கு முடியலை, எனக்கும் நேற்றைக்கு உடம்புக்கு முடியலை, ரொம்ப களைப்பா இருந்தது. சில நிமிடங்கள் தேவ ஆவியில் நிரம்பி கர்த்தரை நான் துதித்த பொழுது புது பலன். ஹல்லேலூயா. பரிசுத்த ஆவியான பலவீனப்படுத்துவாரா? உனக்கு பலவீனம்னா உன்னோட பேய் இருக்குது என்பதற்கு வேற எந்த ஆதாரமும் இல்லை. சரீர பிரகாரமா பலவீன மனுஷனுக்கு வரத்தான் வரும், இல்லைன்னு சொல்லல. ஆனால் பரிசுத்த ஆவியான புது பலனை தந்து விடுகிறார். ஹல்லேலூயா. ஆரோக்கியப்படுத்துகிறார். எனக்கு ஒண்ணுமே செய்ய முடியல, களைப்பா இருக்கு, தூக்கம் ஊக்கமா வருது. பரிசுத்த ஆவியானவர் உற்சாகப்படுத்துகிறார், துரிதப்படுத்துகிறார். அந்த ரதத்துடனே ஓடுன்னு சொல்றாரு, ஓடுறாரு. ஹல்லேலூயா. ஆவியானவர் நமக்கு உதவி புரிகிறார். பரிசுத்தாவியை பெற்றிருக்கிற ஒரு சிலாக்கியம். நீங்க பணம் கொடுத்தா பரிசுத்தாவி கிடைச்சது, இங்க டோக்கன் கொடுத்தாங்களா? பரிசுத்தாவி கிடைப்பதற்கு வாருங்கள். எனக்கு ஆசை எல்லாம் என்னன்னு தெரியுமா? அந்த காலத்துல, நான் பரிசுத்தாவி பெறாத காலத்துல, நான் காலேஜ் படிச்சு முடிச்சு எங்க அப்பா சபையில சண்டே ஸ்கூல் உள்ள ஆட்களை மேய்ச்சிட்டு இருந்த காலத்துல நான் பாட்டு பாடின வேலையில குழந்தை குட்டிகளெல்லாம் பரிசுத்தாவில நிரம்பினாங்க. எனக்கு பரிசுத்தாவி இல்லை. ஆனா இப்ப இத்தனை வருஷம் ஊழியம் செய்து சபை நடத்துற காலத்துல நீங்க பரிசுத்தாவியை பெறாம இருக்கிறது எனக்கு எவ்வளவு வேதனையா இருக்குன்னு உங்களுக்கு தெரியாது, ஆண்டவர் தான் தெரியும். நம்ம பிள்ளைங்கெல்லாம் பரிசுத்தாவி நிரம்பி ஆண்டவரை ஆராதித்தா எவ்வளவு நல்லா இருக்கும். இவங்கள்ட்ட கேட்டா பரிசுத்தாவி பெற்றிருக்கான்னு வேணும். உண்மையிலே பரிசுத்தாவி பெற்றிருக்கிறியா? நீங்க பொம்பளை பிள்ளைகளை யாரெல்லாம் பரிசுத்தாவி பெற்றிருக்கிறீங்கன்னு சொல்றீங்களோ, இன்னைக்கு சண்டே ஸ்கூல் 2வது, நீங்க ஆராதனை முடிஞ்ச பிறகு சில நிமிடங்கள் பரிசுத்த ஆவியில நிரம்பி, ஏன் கூட நான் உங்களை ஆராதிக்க ஜோம் பண்ண சொல்லல, என் மனைவி கூட நீங்க கொஞ்சம் ஜோம் பண்ணணும். பரிசுத்தாவி பெற்றிருக்கிறீங்கல்ல, அது அப்ப நான் கண்டுபிடிச்சிருவேன். கண்டுபிடிச்சிடலாம் பரிசுத்தாவி பெற்றிருக்கா இல்லையான்னு. சும்மா சத்தம் போட்டோன்னா பரிசுத்தாவி பெற்றிருக்குன்னு அர்த்தம் இல்லை.
சத்தம் போட்ட உடனே பரிசாகி கிடைக்கல. பரிசுத்தாவி நீங்கள் பெறணுமா வேண்டாமா? வேண்டாமா? அது உங்களுக்கு பெருசா தெரியலையா? நீங்க பெரிய தப்பு பண்ணிட்டு இருக்கிறீங்க. நான் உண்மையை சொல்றேன். ஆண்டவர் இயேசு இடத்துல கேட்டேன். 1980 நவம்பர் மாதம் ஆண்டவர்கிட்ட கேட்டேன், ஆண்டவரே எனக்கு இந்த உலகத்தில் ஒன்றும் தராட்டாலும் பரவாயில்ல, பேரும் வேண்டாம், புகழும் வேண்டாம், பணமும் வேண்டாம், ஒன்றும் வேண்டாம், எனக்கு உமது ஆவியை தாருன்னு கேட்டேன். ஆண்டவர் தமது ஆவியை எனக்கு தந்தருளினார். ஹல்லேலூயா. எனக்கிட்ட இப்ப வெள்ளி இல்லை, பொண்ணு இல்லை. வெள்ளி இருக்கா? காதில் இருக்கா? கழுத்தில் இருக்கா? ஒண்ணு இல்லை. வெள்ளியும் இல்லை, பொண்ணும் இல்லை. தேவன் தம்முடைய ஆவியினால் என்னை முத்திரித்திருக்கிறார். I belong to Jesus. ஹல்லேலூயா. நான் முத்திரை போடப்பட்டவன். ஆண்டவர் முத்திரை போட்டிருக்கிறார். நான் அவருக்கு சொந்தம், அவர் என்னுடையவர், நான் அவருடையவன். ஹல்லேலூயா. உங்களுக்கு முத்திரை இருக்கா? தாசில்தார் ஆபீஸுக்கு போனீங்க, உங்களுக்கு ஒரு சர்டிஃபிகேட் வாங்கிடுங்க. கோபுரம் மார்க்கு சீல் இருக்கா? சீல் வாங்குங்க. என்னிடத்துல ஒருவர் பேர் மாற்றம் செய்வதற்கு ஞானசனான சர்டிஃபிகேட் கேட்க வந்தார். நான் கொடுத்தேன். சீல் போடாம கொடுத்தேன். இங்கே இருந்து செக்ரட்டரியேட் வரையிலும் போய் திரும்பி வந்தது. சீல் போடாம இந்த சர்டிபிகேட் செல்லாது. ஞானசனான சர்டிபிகேட் முத்திரை போட்டு அனுப்புங்க. நான் ரப்பர் ஸ்டாம்ப் வச்சிருந்தேன். சீல் போட்டு அனுப்புறது அது செல்லுபடி ஆயிடுச்சு. இட் வாஸ் வேலிட். ஞானசனான சர்டிபிகேட்டுக்கு மரியாதை வந்துச்சு. பரிசுத்தாவியை பெறலைன்னா நீ செல்லா காசு தம்பி. மிஸ்டர் பிலிப், பரிசுத்தாவியை இழந்தா நீ உயிர் இல்லாத மனுஷனுக்கு சமானம். பரிசுத்தாவியில் இருக்கிறாரு ஐயா, இருக்கிறாரு. போயிட்டாரா? ஆஸ்பத்திரியில் வேலை கிடைச்சது போயிட்டாரா? பள்ளிக்கூட படிப்பு முடிச்சு காலேஜ் போறது பரிசுத்தாவியானவர் போயிடுவாரா? வாலிப பிள்ளைகளுக்கு ஒரு போராட்டம் தான். வாலிப வயசுல பொம்பளை பிள்ளைகளுக்கும் ஒரு போராட்டம், ஆம்பளை பசங்களுக்கும் ஒரு போராட்டம். பள்ளிக்கூடம் முடிச்சு காலேஜ் போயிட்டா பரிசுத்தாவியானவர் அவரு அங்க வானத்தில் எடுத்துக் கொள்ளப்படுவாரா? சாசனால் வஞ்சிக்கப்படாதீர்கள், தேவ ஆவியை இழந்து போகாதீர்கள். நீங்கள் பெற்ற பரிசுத்தாவியை துக்கப்படுத்தாதீர்கள், இழந்து போயிடாதீங்க. நீங்க செல்லா காசு. நீங்க ஆண்டவர் வரையில இருந்துன்னா எடுத்துக்கொள்ளப்பட மாட்டீங்க. அந்தி கிறிஸ்து ஆட்சியில மாட்டிக்கிடுவீங்க. உண்மையை சொல்லிட்டு இருக்கிறேன். நீங்க யாரானாலும் சரி, எத்தனை வருஷம் விசுவாசியோ பிள்ளைகளோ, அன்பானவர்களே, அன்போடு உங்களுக்கு சொல்லுகிறேன், பிதாவோடு சேரும் சிலாக்கியம் பரிசுத்த ஆவியானவரால் நமக்கு கிடைத்திருக்கிறது. ஹல்லேலூயா. பரிசுத்த ஆவியை பற்றி உங்களுக்கு ஒரு பெருசா தெரியலையா? ஆண்டவரே எனக்கு நல்ல மார்க் கிடைக்கணும், நல்ல மார்க் கிடைக்கணும். நீங்க ஜெபம் பண்ணது தப்பு இல்லை, சரிதான், ஒத்துக்கிட்டேன். அதை விட ஆண்டவரே உங்கள் ஆவியினால் என்னை நிரப்பும், என்னை நிரப்பும் இயேசு தெய்வமே. தம்பி, அப்படி ஜெபம் பண்றது உண்டா? உமது ஆவியை எனக்கு தாருன்னு கேட்டது உண்டா? அந்த பழக்கம் இருக்கா? இல்லையா? நீங்கள் தேவ ஆவியை பெற வேண்டும், அது அவசியம். தேவனோடு ஐக்கியப்படலாம், ஆண்டவரோடு இணைந்து விடக்கூடிய ஒரு சிலாக்கியம் பரிசுத்த ஆவியானவராலே நமக்கு அருளப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. அடுத்து எபேசியருக்கு எழுதின 3ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்துல பவுல் இன்னொரு காரியத்தை குறிப்பிடுகிறாரு. அது என்ன? அது என்னன்னு பார்ப்போமா? அந்த எபேசியர் 3ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்துல என்ன குறிப்பிடுகிறார் என்று படித்து பாருங்கள், கொஞ்சம் எடுத்து பாருங்கள். அவரை பற்றி விசுவாசத்தால் அவருக்குள் நமக்கு தைரியமும் திடநம்பிக்கையோடே தேவனிடத்தில் சேரும் சிலாக்கியமும் உண்டாயிருக்கு. தைரியம், திடநம்பிக்கை ரெண்டும் கிடைத்திருக்கிறது. ஹல்லேலூயா. ஆமா, தைரியமும் திடநம்பிக்கையும் நமக்கு கிடைத்திருக்கிறது. ஃப்ரீடம் வித்அவுட் ஃபியர். இன் கிரைஸ்ட் we come before God with freedom and without fear. We can do this because of our faith in Christ. ஆண்டவர் இயேசுவிடத்திலே நாம் வைத்திருக்கின்ற விசுவாசத்தினால் நமக்கு தைரியமும் திட நம்பிக்கையோடு தேவனிடத்தில் சேரும் சிலாக்கியமும் உண்டாயிருக்கிறது. ஹல்லேலூயா. இப்ப என்ன கிடைச்சிருக்கு? தேவகுமாரிடத்தில் வைத்த விசுவாசத்தினாலே தேவனிடத்தில் சேரும் சிலாக்கியம். அடுத்து தேவகுமாரன் இயேசுவிடத்தில் வைத்த விசுவாசத்தினாலே பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொள்ளும் சிலாக்கியம். பரிசுத்த ஆவியானவர் தேவனோடு நம்மை ஒன்றுவிட வைக்கிறார். அடுத்து இப்ப என்ன நமக்கு கிடைக்கிறது? தைரியம், திட நம்பிக்கை. ஹல்லேலூயா. ஐயோ, பயந்து பயந்துதாங்க நாங்க இத்தனை வருஷம் வாழ்ந்துட்டே இருந்தோம். அப்படியா?
இனிமேல் அப்படி நீங்க பயந்து பயந்து ஒண்ணும் இல்லை. தைரியமாய் கிருபாசன தண்டையில் சேர கடவோம். ஹல்லேலூயா. ஃப்ரீடம், ஒரு விடுதலை வந்திருக்கிறது. ஆவியில ஒரு விடுதலை கிடைத்திருக்கிறது. ஹல்லேலூயா. அது ஒரு சிலாக்கியமா இல்லையா? எனக்கு நினைவு இருக்கிறது தம்பி, 1973 8வது படிக்கை வரையிலும் எனக்கு ஏதோ ஒன்று குடிச்சு என்ன அமுக்கிட்டு இருந்த போலதான் எனக்கு தெரிஞ்சது. சாப்பாடெல்லாம் நல்ல சாப்பாடு, துணிமணி எல்லாம் கிடைச்சது, பள்ளிக்கூடம் எல்லாம் போன படிச்சு, ஏதோ சம்திங் வாஸ் கண்ட்ரோலிங் மீ. I could not feel any freedom in the spirit. ஆவியில ஒரு விடுதலை எனக்கு உணரவே முடியல. ஆனா ஆண்டவர் இயேசுவுக்கு வாழ்க்கையை ஒப்பு கொடுத்த பிறகு ஒரு ஒரு நல்ல சுயாதீனம் கிடைச்சிட்டு, சுதந்திரம் கிடைச்சிட்டு, ஒரு தைரியம் கிடைச்சிட்டு. நான் ஆண்டவருடைய பிள்ளை, சாத்தான் என்னை ஒன்றும் செய்ய முடியாது, ஆண்டவர் என்னோடு கூட இருக்கிறார், நான் எங்க போனாலும் என்னை பார்த்துக் கொள்வார், காத்துக் கொள்வார், வழி நடத்துவார். ஆஸ்பத்திரியில எல்லாம் கொண்டு போனாங்க சில ஆண்டுகளுக்கு முன்பு. மூச்சு திணறல் வந்து போச்சு, நான் செத்துருவேன்னு எனக்கும் தெரிஞ்சு போச்சு. எனக்கு ஒரு பதட்டம் ஒண்ணு வரலையே. ஏன் வரலன்னு கேக்குறீங்களா? அதுதாங்க தைரியம். I had courage. Hallelujah. அங்க தைரியம் இருக்கு. No fear at all. ஆக்சிடென்ட், உங்க ஊர்ல உள்ள பண்ணி எனக்கு பைக்ல விழுந்து, நீங்க ஏன் பண்ணி வளர்த்தீங்க உங்க ஊர்ல? பண்ணி வளர்த்த ஊர்ல பண்ணிய நாய் துரத்துறத நான் அந்த பயில துரத்தி எனக்கு பைக்ல பெரிய கருத்தை பண்ணி விழுந்து எனக்கு கண்ணை அடிபட்டு ரத்தம் எல்லாம் சட்டையில ஊற்றி வெள்ள ஷர்ட், பைக்கு ஆஃப் ஆகி போச்சு, செல் ஆஃப் ஆகி போச்சு, பேக் இன்னொரு பக்கத்தில் விழுந்து போச்சு. அங்க ஒருத்தர் மகான் வந்திருந்தார், மதுரை மகான். அவரு கைகால உதறத நானே எழுப்பி. தைரியம் இருக்குது அவருக்கு. ஆக்சிடென்ட் வந்தாலும் அவருக்கு ரொம்ப தைரியம் ரொம்ப ஜாஸ்திங்க. அப்படியா? அது எப்படி? நமக்கு பயம் ஒன்றும் இல்லை. உயிர் போகுதுன்னு சொன்னாலும் எங்கதான் போவோம்? அவங்க பரவத்துக்கிட்ட தான் போவோம். ஹல்லேலூயா. கேட்டீங்களா? இது ஒரு சிலாக்கியமா இல்லையா? பயந்து பயந்து வாழ்ந்துட்டு இருக்கிறீங்களா? இல்லை செத்துக்கிட்டு வரும். ஐயோ ஐயோ எனக்கு செத்து போயிடுவோம், எனக்கு ஒரு ஜுரம் விட்டு வருது, செத்துடுவோம். பைக்கால போயிட்டே இருக்குது, வந்துட்டே இருக்கு, போகுது வருது, என்ன நடக்கும் தெரியல. எனக்கு தலைவலியா இருக்குது. எனக்கு நேற்றுக்கு தலைவலி வந்ததோ நினைச்சு பாக்குறேன். சில வேலை வரும், அது பாட்டு போகும். நீங்க ஒரு ஸ்கேன் எடுக்க பாசிட்டிவ் ஆனாலும் நீங்க சும்மா இருக்கிறது உடம்பெல்லாம் வலிக்குது. எத்தனை பேருக்கு இந்த சீதோஷ நிலைமையினால உடம்பு வலிக்குதுன்னு எல்லாரும் தான் சொல்றாங்க. நீங்க ஆனாலும் சும்மா இருக்காதுங்க. ஏதாவது 4 ஆஸ்பத்திரிக்கு போயிட்டு வாருங்க. 4 ஆஸ்பத்திரிக்கு போடும்போது 7 ஆஸ்பத்திரிக்கு போகணும். நீ போயிட்டு உன்னோட பணம் இருக்கா, உனக்கு நேரம் போகலையா? ஒவ்வொரு ஆஸ்பத்திரியிலையும் ஒவ்வொரு டாக்டர் ஒவ்வொன்றும் சொல்லுவார். அவர் ஒவ்வொரு ஊசி, ஒரு மாத்திரை, ஒரு மருந்து கொடுப்பார். எல்லாத்தையும் ஊத்து போ, எனக்கு அந்த பழக்கம் இல்லை, போயிட்டு போ. பயம் ஒன்றும் இல்லை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தைரியம் நமக்கு கிடைச்சிருக்கு. இது ஒரு சிலாக்கியப்பா. நீங்க உங்களுக்கு பயம் இருக்கா? செத்து போயிருவனும் பயமா இருக்குல்ல? ஆமா. நீங்க ஆண்டவர் இயேசுவை பற்றும் விசுவாசம் உடையவர்களாய் மாறும் பொழுது பயம் இல்லை. இயேசு நம் துணை, பயம் இல்லை. இயேசுவின் துணை. ஹல்லேலூயா. பயமா இருக்குங்க, எனக்கு பயமா இருக்குங்க, எனக்கு என்னதோ பண்ண பயமா இருக்கு. இருட்டுனாலே பயமா இருக்கு, ராத்திரி இன்னும் பயமா இருக்கு. எனக்கு நான் 8வது படிக்கும் வரையிலும் பயமா தான் இருந்தது. இயேசு கிறிஸ்துவை என் சொந்த தெய்வமா ஏற்றுக்கொண்ட நாளில் இருந்து பயம் லேது, பயம் இல்லை. ஹல்லேலூயா. சாயங்காலம் இருட்டின பிறகு எங்க அம்மா கூட பயமா இருக்கு. அங்க ஒருத்தன் செத்து போயிட்டானா பாடையில கொண்டு போவானுங்க. இந்த தட்டா பசங்கன்னா தெரியுதா? தட்டுறாங்க பொற்கொலனுங்க. பாடையில கொண்டு போறவங்கள ஒரு சங்க வச்சு ஊதுவானு. 10 நாள் பயமா இருக்கும். அதுக்கிடையில இன்னொருத்தன் எங்க செத்தானா மணி அடிக்கிறான கோயில்ல. எவனோ செத்தான் பயமா இருக்குப்போ. சங்கு ஊதுன பயம் மாறினது ஒரு மணி அடிச்ச பயம். ஆண்டவர் இயேசுக்கு வாழ்க்கையை ஒப்பு கொடுத்து விட்டால் இன்றைய பயம் நீங்கும். ஹல்லேலூயா. நல்ல தைரியம் வந்துடும், நம்பிக்கை வந்துவிடும். ஹல்லேலூயா. நம்பிக்கை நங்கூரமாக நம்முடைய ஆண்டவர் இருக்கிறார். நம்பிக்கை நங்கூரம் அவர்தான். ஹல்லேலூயா. நம்பிக்கை இருக்கா? வாழ்க்கையில ஒரு நம்பிக்கை இருக்கா? பிறந்தோம், வாழ்ந்தோம், சாப்பிட்டோம், என்னைக்கோ சாப்பிட்டோம், எங்க செத்து எங்க போறோம், உங்களுக்கு ஒரு நம்பிக்கை இருக்கா?
நான் என்னைக்கு செத்தாலும் எங்கதான் போவேன்? அங்க பரலோகத்துக்கு தான் போவேன். வைகுண்ட ஏகாதசிக்கு செத்தாலும் சரி, அஷ்டமிக்கு செத்தாலும் சரி, நவமிக்கு செத்தாலும் சரி. புரியுதா? ஒரு நம்பிக்கை உள்ள வாழ்க்கை தான் ஸ்லாக்கியம். உங்களுக்கு யாருக்காக கூடியெல்லாம் தைரியமும் நம்பிக்கை இருக்கா? பயமா இருக்கு, அங்க ஒரு இலை விழுந்தது மரத்துல எனக்கு பயமா இருக்கு. அங்க பாம்பு இல்லை, நரி இல்லை, பாம்பு எல்லாம் அது பயந்து நம்ம பார்த்து பயந்து ஓடும். நமக்கு அதை கண்டு பாம்பை கண்டு பயம் இல்லை, நரிய கண்டு, அதுதான் நம்ம கண்டு பயந்து ஓடுது. இதா பயம் இல்லை, வாழ்க்கை நம்பிக்கை உள்ளதாக இருக்கிறது. அல்லேலூயா. இது ஒரு சிலாக்கியாப்பா. இதெல்லாம் நினைச்சு பார்க்கறதே கிடையாது. பயந்துகிட்டே சாகுறது. ஆண்டவருக்கு வாழ்க்கையை ஒப்பு கொடுத்துடணும். ஆண்டவர் நம்மை தைரியப்படுத்துகிறவர், நம்பிக்கையை அருள்கிறவர். நம்முடைய நம்பிக்கை வீண் போகாது. ஆண்டவர் ஏமாத்துறவர் அல்ல. அவர் சொன்னது போலதான் எல்லாம் செஞ்சுட்டு இருக்கிறாரு. நம்ம தைரியமா வாழலாமா? கர்த்தர் எனக்கு சகாயர், நான் பயப்படேன். மனுஷன் எனக்கு என்ன செய்வான்? ஹல்லேலூயா. ஆபரேஷன் தியேட்டருக்கு என்ன கொண்டு போறாங்க, நான் வருவேனோ வரமாட்டேனோ, பயமா இருக்கு, நீங்க வேண்டிடுங்க. பயம் ஒன்றும் இல்லப்பா. சில வேளைகளில் எல்லாரும் தான் பயந்துடுறாங்க. ஆனா நான் உண்மையை எனக்கு சொல்லிடுறேன். நான் எத்தனையோ பேர் ஆபரேஷன் தியேட்டருக்கு கொண்டு போறதை பார்த்துருக்கிறேன். நான் பயமே பயப்படவே இல்லை. ஏன் பயப்படலன்னு சொல்றீங்களா? யாரையோ ஆபரேஷன் தியேட்டருக்கு கொண்டு போறாங்க, அதனாலயா? இல்லை, அப்படி இல்லை. நமக்கு அன்பானவர்களையும் கொண்டு போனாலும் ஆண்டவர் பேர்ல இருக்கிற நம்பிக்கையும் அந்த தைரியமும் நமக்கு இருக்கிறபடியால் பதட்டம் இல்லை, தள்ளாடுவதில்லை. நமக்கு ஒரு பயம் இல்லை. ஸ்கேன் எடுக்க போறாங்க, என்ன செய்ய போதும். ஒரு நாள் ஒரு 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 பாப்பா போன் பண்ணி சொல்லி இருக்கிறாப்புல, எனக்கு மூக்குல ஏதோ பிரச்சனை இருக்கு, ஸ்கேன் பண்ணணும்னு சொன்னாங்க டாக்டர். சொன்ன உடனே நமக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், பயம் ஏதும் வேண்டாம், பாதிப்பு ஏதும் இல்லை, ஸ்கேன் ரிப்போர்ட் வந்தா ஒண்ணும் இல்லை. ஹல்லேலூயா. எனக்கு பயமா இருக்கு, ஸ்கேன் ரிப்போர்ட்ல என்ன வரப்போகுதோ. ஆண்டவரே, கொஞ்ச நாளாவே கை வலிக்குது, கால் வலிக்குது, கழுத்து வலிக்குது, இந்த கை வலிக்குது. இந்த கை வலிக்கு காரணம் அந்த கியர் பாக்ஸ் கொஞ்சம் ஸ்மூத்தா இல்லை, கொஞ்சம் ரஃபா இருக்கு. அது மெக்கானிக் ப்ராப்ளம், எனக்கு ப்ராப்ளம் இல்லை. அது கை வலி எல்லாம் கொஞ்ச நேரத்தில் மாறியாச்சு. தோற்றம் கொஞ்சம் கையை அசைச்சிட்டா முடிஞ்சிடுச்சு. எல்லாம் ஒரு பயமும் திகிலும் நடுக்கவும் தான். அதெல்லாம் இல்லப்பா. ரொம்ப இருக்கிறோம், தைரியமா இருக்கிறோம். அல்லேலூயா. உங்களை எங்கேயோ கொண்டு போறாங்களாம், அங்க கொண்டு போய் உள்ள வச்சு அடைப்பாங்களாம், மூக்குல குரடு போடுவாங்களாம், ஒரு குரடும் போட மாட்டாங்க. அல்லேலூயா. தைரியமா தான் நம்ம இருக்கணும். உங்களுக்கே பயம், உங்களுக்கே ஒரு நம்பிக்கையில நீங்க யார்கிட்ட என்னத்தை சொல்ல போறீங்க? உங்களுக்கு எத்தனை பிள்ளைங்க இருக்கிறாங்க? 5 பொண்ணுங்க. எல்லாம் கூட்டிட்டு வந்துருங்க, கல்யாணம் பண்ணி வச்சிருவாரு எங்க பாஸ்டர். இது சத்தியம் கிடையாது, இதை சொல்லாத. ஆண்டவரிடத்திலே விசுவாசம் கொள்ளு, உனக்கு வாழ்க்கை நம்பிக்கை உள்ளதாக இருக்கும், வீண் போகாது, உன்னுடைய நம்பிக்கை வீண் போகாது. நீ இனிமேல் பயப்பட வேண்டாம், உனக்கு திகில் உன்னை அணுகாது, நீ தைரியமா இருக்கலாம். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை செலுத்துவோம். இல்லாப்பா சிலாக்கியம். இதை நான் சிலாக்கியமாக கருதுகிறேன். என்னால அதை நினைச்சு பார்த்தாலே ஐயோ, நம்ம எவ்வளவுதான் 8ஆம் கிளாஸ் படிக்கும் வரையிலும் நம்ம எவ்வளவு பயந்து செத்துக்கிட்டு இருக்கோம். இப்ப பயமில்லை. ஹல்லேலூயா. உன்னை கொண்டு விடுண்டாடு, பயம் இல்லடா, நீ போடா, நீ போய் சாகுடா. என்ன சாகடிக்கு ஆண்டவர் உனக்கு அனுமதி கொடுத்தாரா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. அடுத்து ஒரு இவ்வளவு நேரம் சிலாக்கியத்தை பத்தி சொன்னேன். இனி பாக்கியம். பாக்கியமா இருக்கிறாங்களா? பாக்கியம். There is blessing. It's a privilege. பாக்கியம் சொன்னா சொல்லித்தாரன் பாருங்க. 33ஆம் சங்கீதம் 12ஆம் வசனத்தை படிச்சு பாத்தீங்கன்னா அங்க சங்கீதக்காரன் ரொம்ப அருமையா சொல்ற, கர்த்தரை தெய்வமாக கொண்ட ஜாதி, அவர் நமக்கு சுதந்திரமாக தெரிந்து கொண்ட ஜனமும் பாக்கியம் உள்ளது. ஹல்லேலூயா. Blessed are those who have the Lord as their God. He chose them to be His own special people. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எடுத்தீங்களா? பைபிள் இருக்கா? Take your Bible and read. Hallelujah.
33ஆம் சங்கீதம் பாத்தீங்களா எவ்வளவு அழகா இருக்குது. கர்த்தரை தெய்வமாக கொண்ட ஜாதி, அவர் தமக்கு சுதந்திரமாக தெரிந்து கொண்ட ஜனம். ஆண்டவர் யார் யார அவருடைய ஜனமாக தெரிந்து கொண்டாரோ அவர்கள் எல்லாரும் பாக்கியம் பெற்றவர்கள், பேறு பெற்றவர்கள். ஹல்லேலூயா. புரியுதா? பேறு பெற்றவர்கள், பாக்கியசாலிகள், அதிர்ஷ்டசாலிகள். ஜீவனுள்ள தேவனை நம்ம அறிந்து கொண்டோம், புரிந்து கொண்டோம், அவரை தெய்வமாக ஏற்றுக்கொண்டிருக்கிறோம். நம்ம தான் அதிர்ஷ்டசாலிகள், பாக்கியசாலிகள். ஹல்லேலூயா. பணக்காரன் எல்லாம் அதிர்ஷ்டசாலி. லாட்டரி டிக்கெட்ல பணம் விழுந்தவன் எல்லாம் அதிர்ஷ்டசாலியா? அவங்க பணம் எப்படி விழுந்ததோ அதுபோல பணம் கரைஞ்சி போச்சு. நம்ம தான் பாக்கியசாலிகள். எப்படி? ஏழைகளாய் நாங்கள் இருக்கிறோம். நீங்கள் ஏழைகளாய் இருந்தால் நீங்கள் பாக்கியசாலிகள். எப்படி? வானம் பூமி படைத்த தேவன், ஜீவனுள்ள தேவனை அறிந்து கொண்டீர்கள், கண்டு கொண்டீர்கள், அவரை தெய்வமாக ஏற்றுக்கொள்ளும் பாக்கியம் கிடைச்சு பார்த்தீங்களா? அதுதான் நான் சொல்ல வரேன். நீங்க ஸ்கூல் ஃபர்ஸ்ட், காலேஜ் ஃபர்ஸ்ட், அதெல்லாம் சந்தோஷம் தான், அது அதிர்ஷ்டம். யூ ஆர் லக்கி, யூ ஆர் இன்டெலிஜென்ட், யூ ஆர் கிளவர், அது வேற டாபிக். நம்ம சொல்ல வந்த புரியுதா? பாக்கியம்னா என்னன்னு புரியுதா? என்ன பாக்கியம்? என்ன பாக்கியம்? ஆண்டவரை நம்ம அறிஞ்சுக்கிட்டோம், ஏத்துக்கிட்டோம், அவரை பின்பற்றோம், பாக்கியம். எத்தனை பேர் சிலர் அறிஞ்சாங்க, அவங்க சரியா புரியல, அவங்க ஆண்டவரை விட்டுட்டு போயிட்டாங்க. நம்ம ஆண்டவரை அறிஞ்சுக்கிட்டோம், புரிஞ்சுக்கிட்டோம், அவரை பின்பற்றிக்கிட்டே வரும். இது ஒரு பாக்கியம், கர்த்தர் கொடுத்த ஒரு பாக்கியம். ஹல்லேலூயா. உங்களுக்கு புரிய முடியுதா? நம்ம அவருடைய விசேஷித்த ஜனமாக தெரிந்து கொண்டார். ஹல்லேலூயா. அப்போஸ்தலனாகிய பேதுரு தன்னுடைய 1ஆம் நிருபம் 2ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தில் சொல்றார்கள், யூ ஆர் எ சோசன் ஜெனரேஷன். நீங்கள் தெரிந்து கொள்ளப்பட்ட ஜாதி. ஹல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை செலுத்துவோம். இதுதான் நமக்கு கிடைச்ச பாக்கியம். ஹல்லேலூயா. பாக்கியமான சேவை இது. ஆண்டவர் ஊழியம் செய்கிறது ஒரு பாக்கியம். தம்பி, நீ என்னதோ நினைச்சிட்டு இருக்க, ஊழிய பாதையிலே கஷ்டங்கள், துன்பங்கள், உபத்திரவங்கள், பாடுகள் இருந்தாலும் இட்ஸ் எ பிளெஸிங் டு சர்வ் தி லார்ட். இந்த சபையில நிறைய பேருக்கு ஆண்டவர் ஊழியம் செய்யறதுன்னா என்னதோ நினைச்சிட்டு இருக்கிறாங்க. என்னதோ நினைக்காத, ஆண்டவரை தெய்வமாக நம்ம பின்பற்றி அவரை தொழுது கொள்கிறது நமக்கு கிடைச்ச பாக்கியம். இந்த உலகத்தில் ஆண்டவரை பின்பற்றி ஆராய்ச்சி வர்றவர்களுக்கு தான் பரலோகத்திலே பங்கு. அது தெரியுமில்ல? இதெல்லாம் பெருசா உங்களுக்கு தெரியலையா? உங்க கூட படிச்சவங்க, உங்க கூட வேலை பார்க்கிறவங்க, தொழில் செய்கிறவங்க ஆண்டவரை பின்பற்றாம பேய வணங்கி நரகத்துக்கு போறாங்க. அவங்க வால்போஸ்ல ஒட்டி இருக்கு, அவர் செத்து போயிட்டாரு, கண்ணீர் அஞ்சலி. எங்க போனாரு? நரகத்துக்கு போயிட்டாரு. நம்ம ஜீவனுள்ள தேவனை அறிந்து கொண்டோம், பின்பற்றுவோம், அவர் நம்மை தெரிந்து கொண்டார் இல்லையா? அது ஒரு பாக்கியமா நீங்க நினைக்கலையா? இல்லையா? உங்களுக்கு அப்படி அதெல்லாம் பெருசா தெரியாதா? சாப்பிடுறதா உங்களுக்கு ரொம்ப பெருசா தெரியுதா? நல்ல புதிய ட்ரெஸ் போடுறதுதான் பெருசா தெரியுதா? உங்க வீட்டுல ஒரு புது ஃபேன் வாங்கி போடுறது பெருசா இருக்கா? அப்படி உங்களுக்கு இதெல்லாம் உலகத்தின் பொருட்கள், அழிந்து போகிறவைகள் எல்லாம் பெருசா புதுசா தெரியுதா? எனக்கு அதெல்லாம் பெருசா தெரியவே தெரியாது. அதெல்லாம் நான் பெருசா நினைக்கிற ஆளே கிடையாது. எனக்கு ஆண்டவரை நான் அறிந்து கொண்டேன், புரிந்து கொண்டேன், அவரை பின்பற்றும் ஒரு பாக்கி எனக்கு தந்திருக்கிறாரே. ஆண்டவரை பின்பற்றதுக்கு தான் ஆண்டவர் சபையை கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. இட்ஸ் எ பிளெஸிங் டு யூ. ஆமா, இது உங்களுக்கு பெருசா தெரியலையா? எத்தனை இடங்கள்ல ஒரு நல்ல சபை இல்ல, ஒரு நல்ல ஊழியக்காரன் இல்ல, கோயில் இல்லா ஊர்ல குடியிருக்க வேண்டான்னு அந்த காலத்தில் உள்ள பெரிய மனுஷன் எழுதிட்டான். கும்பகோணத்துக்கு எங்க அண்ணன் கல்லூரி பேராசிரியராக வேலை கிடைச்ச வேலையில வந்து எங்க அப்பாவுக்கு லெட்டர் என்ன எழுதினாரு தெரியுமா? அப்பா அந்த காலத்தில் எழுதினாங்க இல்ல, அதை நானும் லெட்டர்ல எழுதுற அவர் நிருபம். There came a letter from Professor James. அவர் என்ன எழுதியிருந்தார் தெரியுமா? கோயில் இல்லா ஊர்ல குடியிருக்க வேண்டாம் என்பது போல் இங்க நல்ல சபை இல்லை கும்பகோணத்தில். அன்றைக்கு எங்க அண்ணன் வந்த வேளையில இங்க கும்பகோணத்தில் நல்ல சபை எதுவும் இல்லை. நல்ல ஒரு அநாத இல்லம் இருந்தது. இப்ப பெரிய சபைன்னு சொல்றீங்கல்ல, சிஆர்சி கேதர்ல, அது ஒரு பெரிய அநாத இல்லம் அங்கே நடந்தது. அது தெரிஞ்ச விஷயம். சபை நல்ல சபை ஒரு சபையும் கிடையாது. அதுதான் பல ஆண்டுகளுக்கு முன்னால இருந்த நிலைமை.
ஆண்டவர் நம்ம தெரிந்து கொண்டு நமக்கு ஒரு நல்ல சபையை தந்திருக்கிறார். அது ஒரு பாக்கியம். எத்தனையோ இடங்கள்ல ஒரு நல்ல சபை இல்லை, ஒரு நல்ல ஆராதனை செலவு இல்லை. இந்த சபையில உள்ள ஒரு பையனுக்கு சில ஆண்டுகளுக்கு முன்பு பொண்ணு பார்க்க போயிருந்தோம். அங்க ரோட்டோரத்தில் ஒரு குடிசை இருந்தது. அதை பார்த்தேன். அங்க ஒரு பெரிய பெருந்தலைவர் காமராஜ் வந்திருந்தார். காங்கிரஸ் கட்சி தலைவர் அவர் இல்லை, பெரிய மீச முறுக்கி காமராஜன் ஒரு ஊழியக்காரர் வந்திருந்தார் மயிலாடுதுறையில இருந்து. கல்யாணம் இங்கே நடத்த முடியாது, மண்டபத்தில் தான் நடத்தணும். மண்டபத்தில் நடத்தணும்னா தடை இல்லை. நீங்கள் மண்டபத்தை பிடித்தாலும் சரி, போதும். பெண்ணு வீட்டாருக்கு வசதி இல்லை. இப்ப நாங்க என்ன செய்யறது? மாப்பிள்ளை வீட்டாருக்கும் வசதி இல்லை. இந்த இடத்துல நடத்தி விடலாம் என்று சொன்னால் அவர் ஒத்துக்கொள்ளவில்லை. அவர் ஒத்துக்கிடல. சின்ன இடமா ஒரு கூரை குடிசையா தான் இருக்கு. ஆனால் கர்த்தர் அதே சபை ஆசீர்வதித்து விசாரமான ஒரு நல்ல இடத்தை கொடுத்து ஒரு ஆராதனை ஸ்தலத்தை கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. எதுக்கு சொல்ல வரேன்னா, இதெல்லாம் ஆண்டவர் கொடுத்த ஒரு பாக்கியம். நீங்க வாழும் பகுதியிலே 1 கிலோமீட்டர்ல 2 கிலோமீட்டர்ல 5 கிலோமீட்டர்ல 10 கிலோமீட்டருக்குள்ளால தேவன் ஒரு சபையை கொடுத்திருக்கிறார். சில ஆண்டுகளுக்கு முன்பு ஊட்டி குன்னூர் பகுதியில எல்லாம் ஆராதனைக்கு போனவர்கள் 30 கிலோமீட்டர் 40 கிலோமீட்டர் நடந்து போயிருக்கிறார்கள். அப்படிப்பட்ட பரிதாப நிலைமையெல்லாம் இருந்திருக்கு. இன்னும் சொல்வேன் என்றால், தமிழ்நாட்டில் மிகவும் பின்தங்கிய நிலைமையில இருக்கிற தஞ்சாவூர் மாவட்டம். உங்களுக்கு தெரியாது. உங்களுக்கு ஆண்டவர் ஒரு நல்ல சபையை கொடுத்திருக்கிறது ஒரு பாக்கியம். ஆமா, கர்த்தர் நல்லவர். அல்லேலூயா. ஆராதிப்பதற்கு ஒரு நல்ல விசாரமான இடம், ஆவியானவர் கிரியை செய்கிற ஒரு சபை, இது ஒரு பாக்கியம். அல்லேலூயா. எங்கேயோ பஸ் ஏறி எங்கேயோ போறதுக்கு, மலையிலே மணியிலே போறதுக்கு நமக்கு அருகாமையிலே கொடுத்திருக்கிறார். இது ஒரு பாக்கியம். இதை உதாசீனப்படுத்தக்கூடாது. அதிகாலையில் தினமும் 5:10 ஆராதனை எந்த சபையில இருக்கு? ஆனா நல்லா படுத்து தூங்கி வரங்க எழுப்புறீங்க. யூ ஆர் ராங், யூ ஆர் பேட், யூ ஆர் லேசி பீப்புள். உங்களுக்கு ஆண்டவர் கொடுத்த பாக்கியத்தை பற்றி தெரியல, புரியல. நீங்க இதனுடைய அருமை பெருமை புரியாம வாழ்ந்துட்டு இருக்கிறீங்க. நினைச்சா வருவீங்க, நினைக்காட்டா வரமாட்டீங்க. முடிஞ்சா பார்ப்போம். நல்ல இப்பதான் தூக்கம் வருது, நல்ல தூக்கம் வருது, நல்ல தூக்கமா வருது. விடியக்காரு அதிகாலையில் என்னை தேடுகிறவன் கண்டடைகிறான்னு சொல்றாரு சங்கீதக்காரன். நீங்க அதிகாலையில் நல்லா தூங்குவீங்க, நல்லா தூங்குங்க. இதெல்லாம் ஒரு பாக்கியமாக கருதி கர்த்தரை கனப்படுத்த வேண்டும். அல்லேலூயா. இதெல்லாம் பாக்கியமாக கருதி என்ன செய்யணும்? ஆண்டவருக்கு மகிமை செலுத்த வேண்டும். அல்லேலூயா. அதை செய்யுங்க. ஆண்டவர் கொடுத்த பாக்கியம்ப்பா. இந்த கிராம பகுதியில் கும்பகோணம் டவுன்ல சபையெல்லாம் இருக்குது. நான் எனக்கு தெரிஞ்ச சபை தான். வெளிநாட்டு படத்திலேயும் உள்நாட்டு படத்திலேயும் ஆடம்பரத்திலேயும் உல்லாசத்திலேயும் பேய்களின் நடமாட்டத்திலேயும் பேய் பிடித்த பெண்ணுகளை கட்டுகிறதிலும், பேய் பிடித்த பெண்ணுகளை கட்டுறதில்லைங்களா? ஆமா, பேய் பிடித்த பெண்ணுகளை கட்டுகிறதிலும் பேய் பிடித்த பெண்ணுகளை கட்டி கொடுப்பதிலும் சபைகள் மும்முரமாக வேலை பார்த்துக் கொண்டிருக்கிறது. அதனாலதான் எங்க அண்ணன்மார் வந்து சொன்னாங்க, கும்பகோணம் டவுன்ல இருந்து எந்த சபையில இருந்தும் இனி எந்த பொண்ணையும் கட்டக்கூடாது, எந்த பொண்ணையும் அந்த சபையில கட்டி கொடுக்க கூடாதுன்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. ஆழவியானவர் கிரியை செய்கிற ஒரு சபை நமக்கு ஆண்டவர் தருகிறார். அல்லேலூயா. ஆண்டவர் ஆவியோடு உண்மையோடு ஆராதிக்கின்ற ஒரு பாக்கியம் நமக்கு தந்திருக்கிறார். அல்லேலூயா. கை தட்டக்கூடாது, பாடக்கூடாது, போலீஸ் வந்துடும், கூப்பிடுவாரு, எல்லாம் முடிஞ்சு போச்சு. அத்தியாயம் முடிஞ்சு போச்சு. பேய் பிடிச்ச மக்களுக்கு அத்தியாயம். ஆண்டவர் வச்சு சிறந்திருக்கிறார். அல்லேலூயா. நமக்கு ஆண்டவர் கொடுத்த பாக்கியம், அதுக்கு நம்ம நன்றியா இருக்கணும். அதை பற்றி சந்தோஷப்படணும். இதை பற்றி 4 பேரோட சொல்லணும். நீங்க வாங்க, வா இயேசு வண்டை வா. அல்லேலூயா. உனக்கு நல்ல பாக்கியம், நல்ல வாழ்வு கிடைக்கும். அல்லேலூயா. உனக்கு வாழ்க்கையின் பிரச்சனை எல்லாம் தீர்ந்துடும். பேய் பிசாசின் தொல்லைகள் மாறிவிடும். அப்படி இல்லையா? வருத்தப்பட்டு வாரம் சுமக்கிறவர்கள் வாருங்கள், இளைப்பாறுதல். ஆண்டவர் இளைப்பாறுதல் தருகிறார், பிரச்சனைகளை தீர்க்கிறார், எங்களை எல்லாம் ஆசீர்வதித்து நடத்தி கொண்டே வருகிறார். இது ஆண்டவர் கொடுத்த பாக்கியம். அல்லேலூயா. ஜீவனுள்ள தேவனை தெய்வமாக கொள்ளும் ஒரு பாக்கியம். அவர் நம்ம தெரிந்து கொண்டது ஒரு பாக்கியம் இல்லையா? அவர் நம்மை விசேஷித்த ஜனமாக தெரிந்திருக்கிறார். அல்லேலூயா. இப்ப புரிஞ்சுட்டேன். அடுத்து 89ஆம் சங்கீதம்
15ஆம் வசனத்தை படிக்கிற வேளையில அங்க ஒரு சத்தியம் வெளிப்படுகிறது. அது என்ன? கம்பீர சத்தத்தை அறியும் ஜனங்கள் பாக்கியவான்கள். அல்லேலூயா. எப்படி எடுத்து படிச்சீங்களா? பைபிள் எடுத்தீங்களா? முதலாவது எடுத்த பைபிளை முதல்ல படிங்க தம்பி. 89ஆம் சங்கீதம் 15ஆம் வசனத்தை எடுத்தது போல படிச்சு பாருங்க. நீங்க எடுத்துக்கிட்டு எங்க பார்த்ததெல்லாம் போதும். வசனத்தை பார்த்துட்டு பிறகு என்ன பாருங்க, அப்பதான் உங்களுக்கு புரியும். அல்லனா மறந்துடும். 89ஆம் சங்கீதம் 15ஆம் வசனத்தில் என்ன இருக்கு? கம்பீர சத்தத்தை அறியும் ஜனங்கள் பாக்கியம் உள்ளவர்கள். கர்த்தாவே, அவர்கள் உங்களுடைய முகத்தின் வெளிச்சத்தில் நடப்பார்கள். கேட்டீங்களா? அது என்னது? Blessed are the people who know the joyful sound, they will walk in the light of the Lord. அவர்கள் ஆண்டவருடைய வெளிச்சத்தில் நடப்பார்கள். கம்பீர சத்தத்தை அறியும் ஜனங்கள் பாக்கியம் உள்ளவர்கள். அல்லேலூயா. கம்பீர சத்தத்தை அறியும் ஜனங்கள் அது யாரு? அது நம்ம தான். அல்லேலூயா. கம்பீர சத்தத்தை நீங்க அறிஞ்சிருக்கிறீங்களா? இங்கதான் கம்பீர சத்தமே துணிக்கிறது. மணவாளன் என் இயேசுராஜனங்கே, மணவாட்டியாம் சபைக்கெனவே ஆயத்தப்படுத்தின பொன்னீரமே, எப்போது நான் வந்து சேவேனோ எந்த வாழ்ந்து உயர்சியோவே இந்த மகிமை என்று காணுவே. அல்லேலூயா. இதான் கம்பீர சத்தம். இளவு கொண்டாடுறது. இங்க கம்பீர சத்தம் துணிக்கிறது. அல்லேலூயா. இங்க ஆண்டவரை துதிக்கிற துதியின் சத்தம் துணிக்கிறது. இந்த சத்தத்தை கேட்கிற நீங்கள் பாக்கியவான்கள். அல்லேலூயா. பவுல் நிருபத்தில் குறிப்பிடுறார் ஒரு இடத்துல, மரித்தோர் தேவகுமாரனுடைய சத்தத்தை கேட்கும் காலம் வரும், அது இப்பொழுதே வந்திருக்கிறது என்று குறிப்பிடுகிறார். ஆத்மாவில் செத்து போனவன், அக்கிரமங்களிலும் பாவங்களிலும் மரித்திருந்த நம்மை ஆண்டவர் உயிர்ப்பித்து விட்டார். ஆண்டவருடைய சத்தம், கம்பீர சத்தம் நமக்கு கேட்டது. தீர்க்கதரிசியை ஆண்டவர் அந்த உலர்ந்த எலும்புகள் உள்ள பள்ளத்தாக்கில் கொண்டு போய் நிறுத்தினார்ல, எசேக்கியேல நிறுத்திட்டு என்ன சொன்னாரு? அந்த எலும்புகளை பார்த்து பேச சொன்னாரு. உலர்ந்த எலும்புகளே, கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்கள். கர்த்தருடைய வார்த்தையை கேட்ட மாத்திரத்தில் உலர்ந்த எலும்புகள் எல்லாம் உயிர் பெற்று சேனையால் மாறிவிட்டது. ஹல்லேலூயா. கம்பீர சத்தத்தை நீங்கள் அறியக்கூடியவர்களாக மாறிவிட்டீர்கள். உங்களுக்கு போர் அடிக்கிறா? பாடுறது போரா இருக்கா? ஆண்டோட வசனத்தை கேட்கறது கஷ்டமா இருக்கா? இல்லையே, சந்தோஷமா இருக்கு. இந்த பேர் தான் கம்பீர சத்தம். ஜாய்ஃபுல் சவுண்ட், ஜாய்ஃபுல் நாய்ஸ். ஹல்லேலூயா. சந்தோஷமா இருக்கு. பாடுறதும் சந்தோஷம், பைபிளை படிக்கிறதும் வசனத்தை கேட்கிறதும் சந்தோஷம், அல்லேலூயா சொல்வதும் சந்தோஷம். இங்கே ஒரு ஆர்ப்பரிக்கிற கூட்டம் இருக்கிறார்கள். நம்ம பாக்கியசாலிகள். ஹல்லேலூயா. அங்க போனா அங்க ஒருத்தர் செத்து போயிட்டாரு, ஐயோ வைத்தியடா. இங்க அப்படியெல்லாம் இல்லை. ஒருவேளை யாதொரு நாளில் யாதொரு ஒரு செத்துட்டா கூட இங்க வாழ விடுற வேலை கிடையாது. இங்க என்ன பாட்டு பாடுவாங்க? சீயோன் தேசமதில் சேர்ந்தென்றும் அன்பருடன் வாழ்வு. ஹல்லேலூயா. பரலோகமே உம்மை துதிப்பவர். பரலோகத்தை பற்றி ஒரு பாட்டு இருக்கு இல்லையா? வருத்தம் பசிதாகோ மன துயரம் அங்கே இல்லை. இதான் கம்பீர சத்தம். யாரோ ஒரு ஆளு வயசாகி பாட்டி, நீங்க ஒரு நாள் பரலோகத்துக்கு போயிட்டா கூட எனக்கு எப்படி அடக்கம் பண்ணுவாங்களோ, என்ன தூக்கி அடுப்புல போட்டு சுடுவாங்களோ, அடுப்புல இல்லை சுடுகாட்டுல, நீங்க முறைப்படி சட்டபூர்வமா எழுதி வச்சிருந்தா, உயிர் எழுதி வச்சிருந்தா, சபையின் முறைப்படி தேவனுடைய சன்னிதானத்திலே ஒழுங்காக உங்களுக்கு நல் வழி அனுப்புவோம், நல்ல ஏற்பாடு பண்ணி அனுப்புவோம். அங்க சோகமான பாட்டெல்லாம் பாட மாட்டோம். கம்பீர சத்தம் துணிக்கும். அல்லேலூயா. மகிழ்ச்சியின் கீதம் துணிக்கும். அவங்க போயிட்டாங்க, பரலோகத்துக்கு போயிட்டாங்க. அங்க அழுகையும் கூக்குரல் எல்லாம் கேட்காது. நாங்க அப்படி பண்ணதே இல்லையே. சத்தியமா உண்மையா சொல்றேன், நான் இதுவரையிலும் நடத்தின அடக்காராதில எங்கேயும் யாரையும் நான் அளவிட்டதே கிடையாது. நல்ல துதி பாடல் பாடி, பரலோக பாட்டெல்லாம் பாடி, பார்த்தீங்களா, எந்த வார்த்தை உயர் சியோன் போல பரலோக பாட்டெல்லாம் பாடி, அங்க ட்ரங்குற 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 ட்ரங்குற
அவன் ஒட்ட குத்தம் தண்ணி அடிச்சுட்டு பைத்தியம். இந்த வேலையெல்லாம் கிடையாது. கம்பீர சத்தம் சாவு வீட்டிலும் துரிக்கும். ஹல்லேலூயா. உங்க கல்யாணம் எல்லாம் எப்படி இருக்கும்? ஆரவாரம் இருக்குமா? இருக்குமே. கல்யாணம் எல்லாம் எப்படி இருக்கும்? ஆசீர்வதியும் கர்த்தரே ஆனந்தமீகவே. அழுகையெல்லாம் இருக்காது. ஒப்பாரி என்னைக்கு ஒப்பாரி எவன் வச்சான்? நாங்க எங்க வீட்டுல யாரு செத்து, எங்க பாட்டி செத்து ஒப்பாரி வைக்கல, எங்க அப்பா அம்மா செத்து ஒருத்தரும் ஒப்பாரி வைக்கல. அவங்க என்ன பாட்டு பாடினாங்க. அந்த வான்கரையில் நாம் நின்று விண்ணோக்கி தங்களை பாடுவோம். ஹல்லேலூயா. glorious service, மகிமையான ஒரு ஆராதனை. ஹல்லேலூயா. கம்பீர சத்தத்தை நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள். நீங்கள் பாக்கியசாலிகள். ஹல்லேலூயா. அங்க எப்படி ஆராதனை? 4 பேர் போடுவாங்க, அழுவாங்க. போன வாரம் நான் வெளியே போயிட்டு இருக்கல, பிசாசு என்ன பிடிச்சு தள்ளனா, எனக்கு நான் கீழே விழுந்து கையாலெல்லாம் பிஞ்சு போச்சு. சாத்தா பிடிச்சி தள்ளனா இவங்க அழுதுட்டு சாட்சியை சொல்றாங்களா? நான் என்ன சொல்றேன்னா, சாத்தான பிடிச்சி தள்ள பார்த்தா நான் அவனை வயிற்றுல பிடிச்சு அவனை தள்ளிட்டேன். ஏசு வச்சு சிறந்தார். ஹல்லேலூயா. எனக்கு ஏதாவது தொந்தரவா சாத்தான் கொடுத்தான்னு வச்சுக்க, அதுக்காக நான் பயந்துட்டு அழுதுட்டு இந்த வேலையெல்லாம் கிடையாது. ஓ பிசாசு, உனக்கு என்கிட்ட என்ன வேலை பார்க்கணும்னு நினைக்கிறேன்? அசுத்த நாயை, பிசாசு நாவியை கடிந்து கொள்ள வேண்டியதுதான். ஹல்லேலூயா. கம்பீர சத்தத்தை அறியும் ஜனங்கள் பாக்கியவான்கள். அவருடைய வெளிச்சத்திலே நடப்பார்கள். ஆண்டவருக்கு வெளிச்சத்துல நம்ம நடந்துட்டு இருக்கிறோம்ப்பா. வெளிச்சத்தின் பிள்ளைகளா வெளிச்சத்துல நடக்கிறீங்களா? வீட்டில் நடந்துட்டு இருக்கீங்களா? கள்ளு சாரெல்லாம் விட்டாச்சு இல்ல? கெட்ட வார்த்தையெல்லாம் விட்டாச்சு இல்ல? திருடுற புத்தி எல்லாம் விட்டாச்சா? திருடுறது விட்டாச்சா? செருப்பு திருடுறதெல்லாம் விட்டாச்சா? செருப்பு திருடுறது விட்டாச்சு இல்ல? வெளிச்சத்துல நடக்கிறோம். ஆண்டோட வெளிச்சத்துல தானே நடக்கிறீங்க. நீங்க பாக்கியசாலிகளப்பா. கொடுத்து வச்சவங்கன்னு சொல்றாங்க இல்ல, அதைத்தான் நான் சொல்லிட்டு நிக்கிறேன். உங்களுக்கு இதெல்லாம் பெருசா என்னதான் நினைக்கிறீங்க? திருடி திருடி திருடுறதுதான் பாக்கியமா? திருடாம திருடுறதுதான் பாக்கியம். ஹல்லேலூயா. அடுத்தவங்க செருப்பை போடாம நம்ம செருப்பை போட்டு போறதுதான் நமக்கு பாக்கியம். என் செருப்பு தான் எனக்கு பிடிக்கும். அடுத்தவங்க செருப்பு எனக்கு பிடிக்காது, நான் போட மாட்டேன், எனக்கு ஒத்துக்கிடாத. ஆமா, இளநீ வருது, இளநீ திருட்டு இளநீ வருது. ரோட்ல 25 ரூபா, நமக்கு உள்ளால நம்ம தெருவுல 15 ரூபா. நம்ம வாங்கிக்கலாமா? திருட்டு இளநீ எனக்கு பிடிக்காதுப்பா. நம்ம வெளிச்சத்தில், ஆண்டவர் வெளிச்சத்தில் நடக்கிறோம் தம்பி. திருட்டு பொருள் எல்லாம் எனக்கு வேண்டாம். ஹல்லேலூயா. சந்தோஷமா இருக்கு, நல்ல வாழ்க்கைப்பா ஆண்டவர் அமைச்சு தந்திருக்கிறார். ஹல்லேலூயா. உங்களுக்கு எப்படி இருக்கு? திருட்டு பொருள் தின்னாதான் சந்தோஷமா இருக்கா? எப்படி இருக்கு? திருடுறதுக்கு ஐடியா இருக்கா? கேட்டு கூட்டி இருந்தா ஏற்ற திறக்காமலே கூற வழியா இறங்கிறாங்க திருட்டு பசங்க. மொட்டை அடிச்ச பசங்க திருடுறானுங்க, இங்கேயும் இறங்கிறானுங்க. இங்கேயும் கேட்டு கூட்டி இருந்தா இங்கேயும் கேட்ல இருந்து இறங்கிறானுங்களா? கரண்ட் ஷாக்கு கொடுத்தாதான் இந்த பேய்களை துரத்த முடியும் போல. அது துரத்திடலாம், நம்ம சுலபமா துரத்தி விடுவோம். பேயை துரத்துக்கு நமக்கு தெரியலன்னா அப்புறம் என்ன காட்சி? கம்பீர சத்தத்தை அறிந்து விட்டீர்கள், உங்கள் பாக்கியசாலிகள். ஹல்லேலூயா. உங்களுக்கு ஆண்டவருடைய பாடல் கேட்குதா? துதி பாடல் கேட்குதா? ராத்திரி எப்படி கேட்குது? ஆண்டவரை துதிக்கிற பாடல் கேட்கிறதா? ஹல்லேலூயா. இந்த யாத்திரையில் போகையிலும் நாம் வருகையிலும் புகலிடமானதம் சோத்தரிப்போது. ஹல்லேலூயா. காலையில் இருக்கிறவர்கள் அப்படியே கேட்குதுங்க. ஹல்லேலூயா. உங்களுக்கு பேய் பாட்டு கேட்டுதா? பழனி மலையிலே வாழ்ந்தவனே அவனே இவனே அவளே இவளேன்னு கேட்குதா? எனக்கு அதெல்லாம் கேட்க. அவன் எல்லை மீறி போட்டான்னு வச்சுக்க, அவன்கிட்ட போய் சொல்லி இருக்காங்க, சொல்ல அதை தாண்டி வச்சிருக்கிறேன். போட்டு டமார் டமார் ஆடி பிச்சு எடுத்து விடுவேன். 1க்கு 2 வாங்கி வச்சுக்குவேன். பிறகு இது போல 2 1 வச்சு போட்டு கிழிச்சு எடுத்து விடுவேன். அடக்கி வாசிக்க சொல்லிடு. அடக்கி வாசித்தா அவருக்கு நல்லது, அவருக்கு சாமிக்கு நல்லது. நம்ம எல்லாம் அடக்கி வாசித்த காலையெல்லாம் முடிஞ்சு போச்சு. நமக்கு முழு சுயாதீன ஆண்டவர் தந்து விட்டார். ஹல்லேலூயா. கம்பீர சத்தத்தை அறிந்திருக்கிறீர்கள், துதியின் பாடலை கேட்கிறீர்கள். அவரை துதிக்கிற துதியின் சத்தம் உங்களிலிருந்து புறப்படுகிறது. ஹல்லேலூயா. ஆண்டவர் வெளிச்சத்தில் நீங்க நடந்துட்டு இருக்கிறீங்க.
நல்லா இருக்குது பாக்கியம். ஹல்லேலூயா. பாக்கியத்தம்மா எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கிறீங்களா? ஹல்லேலூயா. நல்ல காலம். இந்த சபையில பாக்கியத்தம்மான்னு யாரும் இல்லாம போச்சு. இல்லைன்னா அவங்கள தான் அவர் சொல்றாருன்னு நினைப்பாங்க. ஓ, எல்லாருக்கும் ஆண்டவர் பாக்கியம் தந்திருக்கிறார். ஆண்டவர் வெளிச்சத்தில் நம்மகிட்ட நடக்கிறோம்ப்பா. ஹல்லேலூயா. பரீட்சையிலே காப்பி அடிக்க மாட்டோம், திருடவும் மாட்டோம், அடுத்தவரை ஏமாற்றவும் மாட்டோம். தேர்தல் முடிவு வந்தாலும் எவனுடையும் சண்டை போட போறதில்லை. அப்படிதானே? அப்படிதான். சரியான ஆளுக்கு தான் வாக்கு போட்டோம். சரியான ஆளுக்கு போடாதவங்க நீங்க குருடர்களாக குருடிகளாக இருட்டில் போய் எங்கேயோ போட்டுட்டு வந்தீங்க. அது உங்க தப்பு. வெளிச்சத்திலே நடக்கிறோம். ஹல்லேலூயா. வெளிச்சத்தில் நடக்கிறீரா? வெளிச்சத்தில் நடக்கிறீரா ஐயா? அவர் நடக்கிறாரு. நீங்க எல்லாம் நடக்கிறியா? வெளிச்சத்துல தானே நடக்கிறீங்க. இப்ப என்ன வேலை பார்த்துட்டு இருக்கிறீங்க? என்ன நடக்குது தம்பி? நீங்க என்ன சத்தம் கேட்குது உங்களுக்கு? பெரிய ஒரு பின்மாரியின் மழையினுடைய இரைச்சல் கேட்கிறது. அங்க கேட்குது, பெரிய ஒரு மழை பெய்ய போகுது. ஆண்டவர் பின்மாரியை ஊற்ற போகிறார். தேசத்தில் எழுப்புதலை அனுப்ப போகிறார். ஹல்லேலூயா. காதுல கேக்குதுப்பா. ஹல்லேலூயா. எலியாவுக்கு கேக்குது. ஆகாபுட்ட சொல்றாரு, பெரிய ஒரு இரைச்சல் சத்தம் கேட்கிறது. ஆகாபு போறதுக்கு முன்னாலே எலியா ஓடி போயிட்டாரு. ஹல்லேலூயா. ஒரு பெரிய அறுவடை வரப்போகிறது. பின்மாரிய தேவன் அனுப்ப போகிறார். ஹல்லேலூயா. ஆண்டவருடைய வெளிச்சம் வீசிக்கொண்டே இருக்கிறது. ஜனத்தின் மேல் தேவாவியார் அசைவாடுகிறார். கர்த்தருடைய வெளிச்சம் ஜனத்தின் மேல் வீசிக்கொண்டிருக்கு. அன்பானவர்களே, உண்மையை சொல்றேன். 1985 ஆண்டுக்கு பிறகு 85 ஆண்டு அளவில் நீங்க கும்பகோணத்தை எல்லாம் பார்த்தீங்கன்னா இருண்ட கண்டமாக இருந்தது. ஒரு சபையும் கிடையாது, 10 விசுவாசிகளும் கிடையாது, தெருவிளக்கும் கிடையாது. உண்மையா சொன்னா இருண்ட பகுதியாக தான் இருக்கு. இன்றைக்கு மற்ற சபையில் உள்ள விசுவாசிகளும் எங்களிடத்திலே சொல்லி சந்தோஷப்படும்படியாக ஆண்டோட வெளிச்சம் ஜனத்தின் மேல் வீசிக்கொண்டே இருக்கிறது. ஹல்லேலூயா. நீங்க எல்லாம் சில ஆண்டுகளுக்கு முன்பு கும்பகோணத்தில் வந்து பார்த்திருந்தீங்கன்னா மகாமத்தில் உள்ள பேயெல்லாம் பயங்கரமா தலை விரிச்சு ஆடி எத்தனை பேருக்கு உயிரை எடுத்து போச்சு தெரியல. மகாமகம் இப்ப எல்லாம் அடங்கி போச்சு இல்ல. இப்ப ஆண்டோட வெளிச்சம் ஜனத்தின் மேல் வீசிக்கொண்டிருக்கிறது. தேவாவியானவர் அசைவாடி கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. ஒரு பெரிய பாக்கியம். கும்பகோணத்துக்கு ஏண்டா வந்தோம் இந்த இருண்ட பகுதியில? நம்ம வேற எங்க ஊழியத்துக்கு போயிருக்கலாம்னு ஒரு காலம் நினைச்சோம். இப்ப ஆண்டவர் நல்ல இடத்துக்கு தான் கொண்டு வந்திருக்கிறார். ஹல்லேலூயா. ஆண்டவருடைய மகிமை பிரகாசித்துக் கொண்டிருக்கிறது. ஹல்லேலூயா. நீங்க பாக்கியம் பெற்றவங்கப்பா. நம்ம ஆராதனைக்கு ஆண்டவர் வருகிறார். ஹல்லேலூயா. ஆண்டவர் உங்களை பார்க்கிறார். உங்க பிரச்சனைகளை தீர்க்கிறார். உங்களுக்கு உதவி செய்கிறார். உங்களுக்கு உடம்பு முடியலையா சுகமாக்கிறார். ஹல்லேலூயா. உங்க காரியெல்லாம் ஆண்டவர் பார்த்துக்கிறாரு. ஹல்லேலூயா. எதிர்காலம் யார் பார்த்துக்கிறார்? உங்க அப்பாரா? உங்க அப்பாருக்கு வயசாச்சு. ஆண்டவர் நேற்று இன்று மாறாதவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆண்டவர் நம்ம காரியெல்லாம் பார்த்துக்கிட்டே இருக்கிறார். அவருடைய வெளிச்சம் நம்ம வீசிக்கொண்டே இருக்கிறது. இப்போ உங்களை பார்த்தாலே முகத்தில் ஒரு பிரகாசம் இருக்குது. ஆமா, அவனை பார்த்தாலே ஒரு வெளிச்சம் இருக்குது. அவன் அங்க ஒரு பக்கத்துல கப்பலோ படகோ செய்தாலும் வெளிச்சம் வீசத்தான் செய்யுது. முன்னால உள்ள இருள் மாறிவிட்டது. ஹல்லேலூயா. முன்னால உள்ள இருள் இருக்க உங்க வாழ்க்கையில இருள் நீங்கி விட்டது. உங்களை பார்த்தா ஒரு பிரகாசம் இருக்கு. நீங்க அல்லேலியாவான்னு கேட்கிறாங்க. நீங்க சொல்லிடணும், நாங்க அல்லேலியா, ஆமே, ஓசன்னா எல்லாம் சேர்த்து சொல்லுங்க. அவன் அசந்துடுவான், அருண்டு போயிடுவான். நீங்க அல்லேலியான்னு மட்டும் சொன்னா அவன் அப்படின்னு அல்லேலியா அல்லேலியா சோத்திரம் ஆமே ஓசன்னா எல்லாம் சேர்த்து சொல்லுங்க. அவன் மொழின்னு முடிச்சிட வேண்டியதான். ஹல்லேலூயா. அடுத்து நமக்கு நம்ம எல்லாம் எப்படி பாக்கியசாலிகள்னு சொல்லி தரேன் பாருங்க. எப்படி? நீங்க பைபிள் எடுத்தீங்களா? எடுத்தாச்சா? லூக்கா சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்தை எடுத்து படிச்சு பாருங்க. இட் இஸ் a great blessing for you to see what you now see. Blessed are the eyes which see the things you see. நீங்க இப்ப பார்க்கிறதெல்லாம் காணக்கூடிய கண்கள். இது ஒரு பாக்கியம். ஹல்லேலூயா. முன்னால இப்படி ஒரு கூட்டத்தை பார்த்துருக்கீங்களா? ஆண்டவரை தொழுகிற ஒரு கூட்டம் ஒரு 10 வருஷத்துக்கு முன்ன, ஒரு 15 வருஷத்துக்கு முன்ன ஆண்டவர் இயேசு சீஷர்களை பார்த்து சொன்னாரு, நீங்க இப்ப பார்க்கிறதெல்லாம் பார்க்கக்கூடிய கண்களை உடைய நீங்கள் பாக்கியவான்கள். ஆண்டோடைய அற்புதத்தை, அதிசயத்தை, அவருடைய வல்லமையை, அவருடைய அரவணைப்பை இல்ல அதெல்லாம் உங்களுக்கு
காண முடியுதா? அல்லேலூயா. ஆராதனை முடிஞ்ச பிறகு சிலர் நட சொல்லுவாங்க, பாஸ்டர் நீங்க ஆராதனை நடத்திட்டு இருக்கிறவங்க ஆண்டவரை பார்த்தேன், ஆண்டோடைய மகிமையை பார்த்தேன், அவங்க ஒரு தூதனை பார்த்தேன் அப்படின்னு சொல்றாங்களே, அது யாரு? அது ஆளு சொல்லுது. நீங்க யாரா பாத்தீங்களா? ஆலய பிரதிஷ்டை அன்னைக்கு சொல்றாங்க, வெண்வஸ்திரம் தரித்தவராக ஆண்டவர் உயர்ந்தவரால் நேரம் உள்ள வந்துட்டாரு. அல்லேலூயா. ஆண்டவர் வந்துட்டாரு பாக்குறாங்க. பரலோக மகிமையை பார்க்க முடியுதா? ஆண்டவரை பாக்குறீங்களா? ஆண்டோட தூதர்களை பாக்குறீங்களா? ஒரு மகிமை அப்படியே மூடி இருந்ததுங்க. நீங்க எல்லாம் பாக்கியம் பெற்றவர்கள். பேய பாக்குறீங்களா? இப்ப எல்லாம் கொஞ்ச நாளா பேயெல்லாம் பாக்குறது. ஆண்டவரை பார்க்கிறேன், அவருடைய மகிமையை பார்க்கிறேன், தூதர்களை பார்க்கிறேன், உணர்கிறேன். அல்லேலூயா. முன்னால நான் கண்ணை மூடினாலே பாம்பு வந்து நிற்கும் கண்ணுல. பாம்பு பாம்பு. இப்ப கண்ணை மூடினாலே எது வருது? பரலோகம் வந்து நிக்குது. பரலோகம். அல்லேலூயா. இப்ப ஆண்டவருடைய பிரசன்னத்தை நான் உணர்கிறேன். எப்படி இருக்கு உங்களுக்கு? அதுதான் பாக்கியம் உள்ளவர்கள். அந்த பாக்கியம் யாருக்கெல்லாம் இருக்கு? ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. பேய பாக்குற பாக்கியம் யாருக்கெல்லாம் இருக்கு? பேய பாக்குற பாக்கியம். பேய பாக்குறதுக்கு எங்கேயும் போகலாம். அது ஊர்பட்ட பேய்கள் அங்க புதர்ல கொல்லையில அங்க இதெல்லாம் சுத்திட்டு தான் இருக்கு. பேய் பிசாசுகளை பாக்குறதுக்கு எங்கேயும் நீங்க தேடி போடலாம். சில வேளையில உங்க கூடயே நடமாடும். நீங்க பிசாசு இடம் கொடுத்துருந்தா புரியுதா? இப்ப சில நல்ல காரியங்களை பார்க்கக்கூடிய கண்களை ஆண்டவர் தந்திருக்கிறார். அல்லேலூயா. முன்னால கெட்டு போன காரியம், கெட்ட காரியம், அந்த சினிமா பார்க்கறத நிறுத்தியாச்சோம். சினிமா பார்க்கறத நிறுத்தினார். பக்தர்களே, பரிசுத்தவான்களே, பரிசுத்தவாட்டிகளே, கையை உயர்த்துவோமா? சினிமா பார்க்கறத நாங்க நிறுத்திட்டோங்க. இப்ப நாங்க ஆண்டவரை தான் பார்க்கிறோம், ஆண்டவருக்கு பாட்டை தான் பார்க்கிறோம். தோத்திரம் தோத்திரம் தோத்திரம். சினிமா பார்க்கறத நிறுத்துறவங்க கையை தூக்கிட்டு தோத்திரம் பண்ணுவோமா? தோத்திரம். அல்லேலூயா. சினிமா பார்க்கறத நிறுத்திட்டாங்க இவங்க எல்லாம். இன்னும் சிலர் பாக்குறீங்களா? எனக்கு தெரியாது. நீங்க சமைக்க வரலாம், பாட்டு பாடலாம், காணிக்க போடலாம், கர்த்தருடைய பந்தியில பங்கு பெறலாம். ஆனா நீங்க பெரிய தப்பு பண்றீங்க. யூ ஆர் டூயிங் a very great blunder. You should not do that. It is a sin before God. ஆண்டவருக்கு ரொம்ப பெரிய பாவம் உங்களுக்கு தெரியலையா? பரிசுத்த பெற்றேன்னு சொல்றீங்களே, பரிசுத்தவானர் உங்களுக்கு சொல்லி தரலையா? உணர்த்த இல்லையா? உண்மையே பேசுகிறேன். இப்ப ஆண்டோடைய மகிமையை காண முடிகிறது, ஆண்டோடைய வல்லமையை காண முடிகிறது, ஆண்டோர் பிரசன்னத்தை உணர முடிகிறது. அல்லேலூயா. ஆண்டவருடைய தூதர்களை பார்க்கிறேன், ஆண்டவருடைய அழகை பார்க்கிறேன். அல்லேலூயா. அப்படியா? ஒரு நாள் தெய்வீக தரிசனங்களை காண்கிறேன். ஓ அல்லேலூயா. ஒரு முக்கியமான விஷயம். நான் ஜெபம் பண்ணிக்கிட்டே இருக்கிறேன், ஆண்டவர் காட்டுறாரு. நான் காலையில் அப்படியே உட்கார்ந்து இருந்தேன், நான் படுக்கப்பட்டு தூங்கல, அப்படி அமைதியா இருக்கிறவர்கள தேவன் ஒரு தரிசனத்தை காட்டுகிறார். அது நடக்க போற ஒரு காரியத்தை தேவன் காண்பித்துவார். ஆண்டவர் தரிசனம் காட்டுறது நல்லதா போச்சு. இல்லைன்னா நான் தலை குப்புற அந்த சேத்துல விழுந்துக்க பார்த்தேன். பாவத்தில் இல்லை, அந்த மண்ணில் விழுந்துக்க பார்த்தேன். நம்ம இப்ப காணக்கூடிய கண்களை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. இப்ப சில காரியங்களை காண முடியுது, முன்கூட்டியே ஆண்டவர் காட்டுகிறார். You get some visions, you have some dreams. சில கனவுகள், சில தரிசனங்கள் நீங்க பாக்குறீங்கல்ல, அதுதான் இப்ப சொல்ல வந்த. ஆண்டவருடைய சீஷர்கள் கண்ணார கண்டாங்க. இந்த சபையிலும் சில காரியங்களை நீங்கள் கண்ணார காணும் பாக்கியமுடையவர்களாக இருக்கிறீர்கள். அது உங்களுக்கு ஆண்டவர் கொடுத்த பாக்கியம். அல்லேலூயா. எல்லாருக்கும் இல்லை, எல்லாருக்கும் இல்லை. சபையில ஆண்டவருடைய மகிமையை காண முடியுதா? எல்லாருக்கும் இல்லை. அது ஆண்டவரை பார்த்தீங்களா? நான் ஆண்டவரை பார்த்திருக்கிறீங்க. சிலுவையில் அறையுள்ள கிறிஸ்துவை பார்த்திருக்கிறேன். ஆமா. ஆண்டவருடைய தூதர்களை பார்க்கிறீங்களா? அங்க எல்லாம் பேயா ஓடுது. இந்த பக்கமா இருந்த பேயெல்லாம் அங்கெல்லாம் அலறி அடிச்சு ஓடுது. அல்லேலூயா. உங்களை பிடிக்க வருதா? நான் நேரத்தை தூங்கிட்டு இருக்கல, என்ன ஒரு பேய் பிடிக்க வந்து நான் உதச்சி தள்ளிட்டேன். நீங்க பாத்தீங்களா? அப்ப கரெக்ட் தான். உதச்சி தள்ளிட்டீங்கல்ல, யூ ஆர் சக்சஸ். வெற்றிதான். அது ஒண்ணு பிடிச்சிருன்னு வச்சுக்க, செத்த தொலைஞ்ச. உனக்கு பிசாசு போராட்டம், பிசாசு கோளாறு ஆரம்பிச்சுன்னு அர்த்தம். பிறகு குடும்பத்திலே பெரிய போராட்டம் தான். எனக்கு இப்ப 2-3 நாளா ஒண்ணு என்னவோ பண்ணிட்டு இருக்குது. அப்படியா? அது உனக்கு பிசாசுக்கு கோளாறு தான். தேவ ஆவியானவருக்கு இடம் கொடுத்தா
இந்த போராட்டம் எல்லாம் மாறிடும். புரியுதா? இப்போ நான் ஒரு கெட்ட கனவு கொண்டேன். ஒரு எருமை மாடு என்ன துரத்திட்டே வந்து ஒரு மிதிச்சு வயிற்றுல, ஐயோ, அதுல இருந்து எனக்கு பயங்கரமா இந்த பக்கம் வயிற்றுல வலிச்சுக்கிட்டே இருக்குங்க. என்ன செய்யணும்னு தெரியல. இன்னைக்கு ஆராதனை நாள் ஆகிப்போச்சு. நாளை கழிச்சு நாளைக்கு போலாமோ ஆஸ்பத்திரிக்கு? எனக்கு இல்ல, உனக்கு கதையாக நான் சொல்லிட்டு நிற்கேன். எனக்கு வலிச்சுன்னா தோத்துறா இல்லையா ஏசுவின் ரத்தம் போப்பி சாசை. நான் இப்படி போப்பி சாசைன்னு இப்படி அவுத்து விட்டுருவேன். சட்டே இல்லை, ஆண்டவரை காண்கிறேன். ஹல்லேலூயா. நடக்க போற நிறைய காரியத்தை ஆண்டவர் காட்டியிருக்கிறார். சபையை குறித்து காண்பித்திருக்கிறார், உங்களில் சிலரை குறித்து காண்பித்திருக்கிறார், என்னுடைய குடும்பத்தை குறித்து காண்பிக்கிறார். ஆமா, அநேக ஊழியக்காரர்களை குறித்து தேவன் காண்பிக்கிறார், ஆண்டோடைய வருகையை குறித்து காண்பிக்கிறார். அதுதான் காணக்கூடியவர்கள் பாக்கியம் உள்ளவர்கள். ஹல்லேலூயா. உங்களுக்கு தெரியுதா? கண்ணு தெரியுதா? இப்ப கொஞ்சம் தெரியுது. கொஞ்ச நாளா தெய்வீக வெளிப்பாடு எனக்கு இருக்கிறது. ஹல்லேலூயா. You are getting revelation from the Lord. Very good. மரசடிக்காதுங்க, வெளியே சொல்லிட்டு நடக்காதுங்க. எனக்கும் வெளிப்பாடெல்லாம் கிடைக்குது. பறைசாட்டாதுங்க. பவுலே தன்னை பற்றி சொல்லல, நான் கிறிஸ்துவுக்குள் ஒரு மனுஷனை அறிவேன், அவன் மாம்சத்தில் இருந்தானோ சரி ஆவியில் இருந்தானோ தெரியல, 3ஆம் வானம் வரைக்கும் எடுத்துக் கொள்ளப்பட்டான். அவர் தன்னை பற்றி மறைமுகமாக சொல்லுகிறார். உங்களுக்கு தெய்வீக வெளிப்பாடுகள், தரிசனங்கள், சொப்பனை எல்லாம் தெரியுதா? பாப்பா, உனக்கு எல்லாம் சொப்பனை எல்லாம் தெரியுதா? எத்தனை மார்க்கு உனக்கு கிடைக்க போகுதுன்னு நீ சொப்பனத்திலே தரிசனத்திலே கண்டு சொல்லி பார்ப்போம். நான் சபை நடுவில் உனக்கு நல்ல பிரைஸ் தந்து உனக்கு ஒரு பாராட்டு தெரிவிக்கிறேன். அது கிடையாது. என்ன மார்க்கு கிடைக்குமோ பயமா இருக்குது, மார்க்கு குறைஞ்சிருமோ என்னதோ தெரியல. யூ ஹேவ் நோ ரெவலேஷன். நாங்க இங்க எப்படி வந்தோம் தெரியுமா? நாங்க தடவி தாராபுரத்திலிருந்து அப்படியே நொண்டி சப்பானி தடவை போல தடவி 7.5 மணி நேரம் தடவி இங்க வந்தோமா? God showed this place. God showed the road and the place. ஆண்டவர் ரோடு இடம் எல்லாம் காட்டி தான் இங்க வந்தது. தெரியுமில்ல? இந்த இடம் எப்படி உங்களுக்கு கிடைச்சது? நீங்க ஓசலை வாங்கிட்டீங்களோ? ஓசலையா? எந்த ஓசலை? தண்ணி ஓடுற ஓசலையா? We paid the money and bought this place. பணம் கொடுத்து வாங்குறோம். இந்த இடத்தை தேவன் முன்குறித்திருந்தார், இந்த இடத்தை காண்பித்தார். We told the owner. நாங்க ஓனர்கிட்ட சொன்னோம், இந்த இடத்தை ஆண்டவருக்கு இருக்கு. அந்த இடத்தை வாங்கினவங்க, அந்த இடத்தை கொடுத்தவங்க கேட்டாங்க, என்னது வாங்குறீங்க? ஆண்டவரை ஆராதிக்க வாங்குகிறோம். இந்த இடத்தை எதுக்கு வாங்குறீங்க? இந்த இடம் ஆண்டவரை ஆராதிக்க. ஹல்லேலூயா. நாங்க எங்க வீடுங்க கட்ட வரல, எங்க வீடு அங்க ஆண்டவர் ஆரம்பிச்சு கட்டிட்டார். ஹல்லேலூயா. உங்களுக்கு ஏதாவது தெரியுதா? கண்ணுல ஏதாவது தெரியுதா? உங்களுக்கு ஏதாவது வீடு கட்டுறது தெரியுதா? தம்பி, நான் பள்ளிக்கூடத்தில் படிக்கிறவங்கள கண்டேன்டா, உண்மையை சொல்ல. பாப்பா, நீ என்னத்தை கண்ட? நான் என்ன கண்டேன்னு சொல்லட்டா? 2-3 தடவை மத்திய ஆகாயத்தில் நிக்கிறத நான் பார்த்தேன். சத்தியமா உண்மையை சொல்றேன். மத்திய ஆகாயத்தில் நிக்கிறத நான் பார்த்தேன். 2-3 வருஷத்துக்கு முன்னால ஆண்டவர் வருகையை தேவன் காண்பித்தார். தெருவில் இருக்கிறவங்க எல்லாம் பொண்ணு எல்லாத்தையும் தூக்கி தெருவில் வீசுறாங்க. யார் வேணுமோ எடுத்துட்டு போங்க. உண்மையை சொல்றேன். இன்னொரு சந்தர்ப்பத்தில் பார்த்தேன், ஆண்டவருடைய வருகை நாளில் பகல் வெளியா தெரிகிறது, சூரியன் இருண்டு போயிருக்கிறது. சும்மாவா சொல்லிட்டு நிக்கிறேன்னு நினைக்கிறேன். எனக்காக ஒரு வீட்டை கட்டி கொண்டிருக்கிற கிரீன் ஹவுஸ், அதை பார்த்த சந்தி, நீ என்னதான் பார்த்திருக்கிறியா? நீ அந்த ஃபேன்சி ஸ்டோர்ல அந்த லொஸ்க பார்த்திருப்ப. டைட் ஃபிட்டிங்ஸ் எல்லாம் போட்டுட்டு சபைக்கு வரக்கூடாது. நீட்டான ஒழுங்கான ஒழுக்கமான ட்ரெஸ்ல தான் இங்க வரணும். சும்மா விட மாட்டேன், ஜாக்கிரதை. இன்னைக்கு தான் கடைசி நாள். எதுக்கு? எப்படி கண்டியா? கண்டேனன் கண்கூளிர கத்தனை இன்று கண்டேனன் கண்கூளிர. ஹல்லேலூயா. அதெல்லாம் கண்டதுனால தான் வாழ்வோ சாவோ, ஜீவனானாலும் மரணமானாலும் கிறிஸ்துவின் அன்பை விட்டு யாரும் பிரிக்க மாட்டார் என்று நிச்சயித்திருக்கிறோம். ஹல்லேலூயா. கண்டீங்களா? ஆண்டோட மகிமையை பார்த்திருக்கிறீங்களா? ஆண்டோட வருகையை பார்த்திருக்கிறீங்களா? உங்களுக்கு ஒரு வீடு கட்டி இருக்கிறார் பார்த்தீங்களா? மிஸ்டர் ஜென்டில்மேன், ஐ ஹேவ் சீன் தி ஹவுஸ். நான் எனக்காக ஆண்டவர் கட்டி இந்த வீடை பார்த்தேன்ப்பா. அதனால தான் we toil for God. ஆண்டவருக்காக உழைக்கிறோம். ஹல்லேலூயா. ஆண்டவருக்காக பிரயாசப்படுகிறோம். பார்த்தீங்களா?
பாக்கியவான்கள். நீ பார்த்தேன்னா சொல்லு, உனக்கு ஒரு சாட்சி சொல்லுங்க, நேரம் வேணுமோ 1 நிமிஷம் தருவேன். ஆண்டவர்களுக்கு காண்பித்தார், ஆண்டவர்களுக்கு முன்கூட்டி சொன்னார். ஆனா என்கிட்ட முன்கூட்டி சொல்லணும், அப்பதான் நான் பெர்மிஷன் தருவேன். சும்மா நீங்க வாயில் வந்து சொல்லிடுவீங்க, அதுக்கு நோ சான்ஸ். முன்கூட்டி என்ன கண்டீங்க, ஆண்டவர் உங்களுக்கு என்ன காட்டினாரு, ஆண்டவர் வந்தார் பாத்தீங்களா, ரைட். அன்றைக்கு பிரதிஷ்ட நாள் எத்தனை பேர் என்ன சொன்னாங்க தெரியுமா? பெரிய பெரிய சபையில இருந்து வந்தவங்க சொன்னாங்க, எல்லா இடத்திலையும் ஆலய பிரதிஷ்டை முடிஞ்ச பிறகுதான் மகிமை இறங்கும், இங்க பிரதிஷ்டைக்கு முன்னாலே மகிமை இறங்கிட்டே. பனி போல பெய்யும் பரிசுத்தரே, ஆண்டோடைய மகிமை அங்க வச்சே இறங்கிட்டு இல்ல. எத்தனை பேர் பார்த்திருக்கிறாங்க? காண்கிற நீங்கள் வாக்கியம் உள்ளவர்கள். ஹல்லேலூயா. அப்போ உங்க வாழ்க்கை பலமா இருக்கும், சிரமா இருக்கும், ரொம்ப தெம்பா இருக்கும். ஹல்லேலூயா. எந்த சக்தியும் அசைக்க முடியாது. பார்த்தேன்ப்பா, அவரை பார்த்தவர்கள் நாங்கள், அவருடைய மகிமையை கண்ணார கண்டவர்கள் என்று அப்போஸ்தலர்கள் சொன்னார்கள். அதனால தான் அந்த யூதாஸ் காரியத்து துரோகிப்பாலே தவிர மீதி அத்தனை பேரும் யோவான் அப்போஸ்தலனை தவிர இரத்த சாட்சிகளாக மரித்திருக்கிறார்கள். யூதாஸ் காரியத்துக்கு பதிலாக தெரிந்து கொள்ளப்பட்ட மத்தியாசும் இரத்த சாட்சியாக மரித்திருக்கிறார். யோவான் அப்போஸ்தலனை கொதிக்கிற எண்ணெயில போட்டு பார்த்தானுங்க, ஒண்ணு நடக்கல, அவருக்கு உடம்புல ஒண்ணு ஆகல, குளிர்ந்த தண்ணீரை போட்டது போல ஆச்சு. பிறகு அவருக்கு வயசாச்சு, வயசானனால அவரை பத்ம என்னும் தீவுக்கு நாடு கடத்தினாருங்க. அவர் என்ன ஆனாரு? அவரு அங்கே கர்த்தருடைய நாளில் ஆவிக்குள்ளாகி பரலோக காட்சிகளை கண்டார். அதைத்தான் வெளிப்படுத்தல் எழுதி வச்சிருக்கிறார். இப்ப தெரியுதா? ஆண்டவரை கண்டீங்களா? அவரை இப்ப நீங்க காண்கிறவைகள் பாக்கியம் உள்ளவர்கள். ஹல்லேலூயா. அன்றைக்கு சீசர்களுக்கு தான் அந்த பாக்கியம், நமக்கெல்லாம் அந்த பாக்கியமா? அந்த பாக்கியம் இப்போது இருக்குது. நீங்க பார்க்கணும் விரும்புறீங்களா? ஆண்டவரை கேளுங்க, ஆண்டவரே அந்த பரலோக மகிமையை நான் பார்க்கணும், உண்மை நான் பார்க்கணும். Who is that fellow playing in the middle? I will be very serious. I will not spare such a boy. அன்பானவர்களை கவனிக்கிறீங்களா? ஆண்டவருடைய மகிமையை பார்க்கணும் ஆசைப்படுறீங்களா? சினிமா நடிகை பார்க்கணும், சினிமா நடிகரை பார்க்கணும். அவங்க தேர்தலுக்கு போட்டியிட வர்றாங்க சினிமா நடிகை. மக்களே ஓட்டு போடுங்க, மனுமக்களே ஓட்டு போடுங்க. சினிமா நடிகை போடுறாங்க, ஓட்டு கேட்டுக்கு போடுறாங்க. ஆசையா இருக்கா? அவ்வளவு போல ட்ரெஸ் பண்ணணும் ஆசையா இருக்கா? அப்படியா? நமக்கு அந்த வேறொரு ஆசை இல்லை, இயேசு ராஜா உம்மை தவிர. ஹல்லேலூயா. பார்க்கணும் ஆசைப்படுறியா? ஆண்டவரை பார்க்க விரும்புறியா? ஆண்டோட மகிமை பார்க்க விரும்புறியா? உன் வாழ்க்கையில் ஆண்டவர் என்ன செய்ய போறாருன்னு அறிய விரும்புறியா? ஆண்டோட கேட்டு கண்டுபிடிச்சு சொல்லி பார்ப்போம். கமான் கமான். எங்க அத்தை பொன்னம்மாத்தையை பற்றி உனக்கு ஒரு சாட்சி சொல்றேன். வாலிப வேதா இருக்கிற வேலையில அவங்களுக்கு மாப்பிள்ளை பார்த்துட்டு இருந்தாங்களா? அப்ப சொன்னாங்களா, எங்க பாட்டிகிட்ட சொன்னாங்களா, அம்மா அந்த பொன்னுமணி வாத்தியார் குடும்பத்துல இருந்தா எனக்கு மாப்பிள்ளை வருது. பொன்னுமணி வாத்தியாரும் எங்க தாத்தாவும் ஜென்ம சத்துருக்கலாம். ஏன்னா மிஷன் காம்பவுண்ட்ல இருந்த மரத்தை முறிக்க வந்திருக்கிறார் பொன்னுமணி வாத்தியார். எங்க தாத்தா அதை தடுத்து நிறுத்திட்டாங்க. அதனால பொன்னுமணி வாத்தியாருக்கு ரொம்ப வருத்தம், மன வருத்தம் உண்ட குடும்பம். ஆனா அந்த குடும்பத்தில இருந்து தான் செல்லையா வாத்தியாரு பொன்னம்மாவை கல்யாணம் பண்ண வர்றாரு. சொப்பனம் கண்டு கரெக்டா சொல்லிட்டாங்க. கமா, நீ சொப்பனம் கண்டு சொல்லு பாப்போம், நீ சொப்பனம் கண்டு சொல்லு பாப்போம். ஒரு தெளிவு கிடையாது, ஒரு வெளிச்சம் கிடையாது, ஒரு பார்வை கிடையாது. கண் சொருகி போச்சு, கண்ணெல்லாம் சொருகி எப்போதும் தூக்கமும் மயக்கமும் பிச்சலாட்டமும். எப்படி இருக்கிறீங்க பாஸ்டர்? இப்ப நீங்க தூங்கிட்டு இருக்கிறீங்களா? மகா நீ தூங்கிட்டு இருக்கிறனால நானும் தூங்கிட்டு கிடக்கிறேன். நான் நினைக்கிறேன் மத்தியானம் 2:45 மணிக்கு தான் சாப்பிட உட்காந்து. பாஸ்டர் இப்ப தூங்கிட்டு இருக்கிறீங்களா? பகல ஜோம் பண்ணிட்டு இருக்கிறேன். பாஸ்டர் நீங்க இப்ப உங்க தூக்கத்தை நான் நஷ்டப்படுத்திட்டனும். பகல ஜோம் பண்ணிட்டு இருக்கிற நேரம் பேய் பிடிச்ச கூட்டம் நம்ம தூக்கத்தை மிரட்டெடுத்தினாங்க. கடைசியாக தேவனுடைய பிள்ளைகளை, எபிரேயர் நிருபம் 11ஆம் அதிகாரம் 24 முதல் 26 வரையில் நீங்க படிச்சீங்கன்னா அநித்தியமான பாவ சந்தோஷத்தை அனுபவிப்பதை பார்க்கிறோம். தேவ ஜனங்களோட துன்பத்தை அனுபவிக்க தெரிந்து கொண்டாரா? எதனால? அது யாரு? Moses chose not to enjoy the pleasures of sin that lost such a short time. Instead, he chose to suffer with God's people because he had faith in God. He was waiting for the reward that God would give him. அவரு ஆண்டவர் கொடுக்கக்கூடிய அந்த பாக்கியத்துக்காக இனிவரும் பலன் மேல் நோக்கமாய் இருந்து பாவ சந்தோஷங்களை வெறுத்து
தேவ ஜனங்களோடு துன்பத்தை தெரிந்து கொள்கிறார். அதை பாக்கியமாக எண்ணுகிறார். ஆமா, கிறிஸ்தவ வாழ்க்கையில எல்லாம் தொட்டதெல்லாம் பொண்ணாச்சு, நினைச்சதை தாண்டி எல்லாம் நடந்துருக்குன்னா ரொம்ப ரொம்ப சந்தோஷம். ஆனா துன்பத்தை அனுபவிக்க தெரிந்து கொள்கிறது என்பது கொஞ்சம் கடினமாக தான் இருக்கும். அது மோசைக்கு தான் அந்த கிருபை இருந்தது, நமக்கெல்லாம் அது இல்லப்பா. இனிவரும் பலன் மேல் நோக்கமாக இருந்து அனித்தியமான பாவ சந்தோஷம் வேண்டாம், கிறிஸ்து நிமித்தம் வரும் நிந்தையை அதிக வாக்கியம் என்று எண்ணினான். கிறிஸ்து நிமித்தம் வரும் நிந்தை அதிக வாக்கியம் அப்படிதான் நினைச்சிருக்கிறாரு. பாத்தீங்களா, நமக்கு எப்படி தெரியுது? நிந்தை அதிக வாக்கியம் என்று எண்ண முடியுதா, நினைக்க முடியுதா? அப்படி இல்லை போல இருக்க. அப்படி யாராவது நினைக்கிறாங்களா? நாங்க நினைச்சதை விட எல்லாம் சந்தோஷமா உல்லாசமா ஜாலியா நடந்துன்னு சொன்னா ஆல் ரைட். ஆனா we cannot suffer for God. நம்ம சஃபர் பண்றது he chose to suffer with God's people. தேவ ஜனங்களோடைய துன்பத்தை தெரிந்து கொண்டார். கிறிஸ்து நிமித்தம் வரும் நிந்தையை பாக்கியம் என்று ஆண்டவரை பின்பற்றி ஆண்டவருக்காக நிந்தை அனுபவிப்பதை பாக்கியம் கருதி இருக்கிறார். இயேசுவின் நிந்தையை சுமப்போ வாசலுக்கு புறத்தே போ. நான் பள்ளிக்கூடத்தில் இருந்தால் ஒரு நாய், ஒரு நரி, ஒரு பிச்சைக்காரி, ஒரு ஆயா முதல் பேச முடியாது. பாயத்தை வந்து பேசுனா அதே நாள் அன்றைக்கே டிஸ்மிஸ் ஆகிடும். அதுக்கு மேலே அங்கே பள்ளிக்கூடத்தில் வேலை பார்க்க முடியாது. ஆண்டவருக்கு நம்ம ஆண்டவரை பின்பற்றினால உங்களை நிந்திப்பார்கள், பரிகசிப்பார்கள், தூஷிப்பார்கள், அவமதிப்பார்கள், அவமானப்படுத்துவார்கள். புரியுதா? அதை என்னன்னு எடுத்துக்கணுமா? டேக் இட் அஸ் எ பிளஷர். பிளஷர் காரில் பாக்கியம் என்று எண்ணுங்கள். காரணம் எல்லாம் இல்லாம என்ன மூலிகளா நடக்கிறாள். எங்க வீட்டுக்காரரே எங்க பையனுக்கு பொண்ணு பார்க்கறவளையில அவர் பார்த்து சொல்லிட்டு இருக்கிறாரு, எந்த பொண்ணையும் மூலி பொண்ணு கட்டக்கூடாது. அப்படியா? இவங்களை எல்லாம் பார்க்கறவளையில அந்த வின்சென்ட் சொன்னா, காரைக்கால் வின்சென்ட் பையன் மூலிகள், அவனை பிசாசு நாவி இடிச்சுட்டு இருக்குன்னு தான் எனக்கு சொல்ல தெரியும். அன்பானவர்களே, உங்களை ஒரு கூட்டத்தில் பார்க்கறவளையில பெருசா தெரியலையா? நீங்க பட்டும் பீதாம்பரமும் பொட்டும் பூவும் வைக்காம பாவம் போல போவீங்களா? உங்களை யாரும் நிந்திக்கிறாங்களா? நீங்க அங்க போய் உட்காருங்க, அந்த சைட்ல உட்காருங்க. இங்க எங்களுக்கு ஆள் வரும். ஆண்டவருக்காக நிந்தையை அனுபவிப்பதை ஒரு பாக்கியமாக எண்ணினார் மோசே. ஹல்லேலூயா. உங்களை பத்தி எப்படி? உங்க தெருவில் கெட்ட வார்த்தை பேசுறானுங்க, சண்டை போட வர்றானுங்க, நீங்க என்ன செய்ய போறீங்க? நீங்க ஒரு அறுவாடு எடுக்கிறீங்களா? அவன் 2 கெட்ட வார்த்தை பேசினா நீ 7 கெட்ட வார்த்தை பேச விசுவாசி. அப்படியா? நோ, யூ ஆர் ராங். என்ன செய்வோம்? இயேசுவின் நிந்தையை சுமப்போ வாசலுக்கு புறமே போ. நிந்திக்கப்பட்டார், முகத்திலே துப்பப்பட்டார், கோலால் அடிக்கப்பட்டார். மோசே பார்வோனுடைய குமாரத்தின் மகனாக இருந்து இளவரசனாக இருந்தவன் 40 ஆண்டுகள் வயிற்றிலே. இப்ப எல்லாம் விட்டாச்சு, ஒண்ணும் இல்லை. இப்ப ஒண்ணும் இல்லை. இப்ப இவருக்கு எந்த செல்வாக்கு இல்லை. அங்க இவர் சொல்லி அங்க எதுவும் நடக்காது. இவரே பாவம் போல கையை கட்டி பார்வனுக்கு முன்னால நிக்க வேண்டியதான், வேற வழி இல்லை. அப்படியா? நிந்தையை அதிக வாக்கியம் என்று சொல்லினான். இந்த போதனை இன்னைக்கு இல்லை, இந்த அனுபவமும் இல்லை, இந்த அனுபவத்தை யார் விரும்புறதும் இல்லை. என்ன சொல்லிட்டானா, எனக்கு இப்படி வந்து வச்சா நான் இன்னைக்கே செத்துருவேன், நான் ஆண்டவர் ஊழியம் செய்ததெல்லாம் போதும், நான் சாகத்தான் போறேன், யாருக்கும் தொந்தரவு கொடுக்காம தூக்க மாத்திரையிலே சாக போறேன். சூரச்செடியின் கீழே படுத்திருந்த எலியாவை போல நீ சோர்ந்து போக வேண்டியதில்லை. Let us be courageous. Hallelujah. ரொம்ப தைரியமாக எழுதுவோம். வீர் கொண்டு எழுதி தேவ வீரகை. Hallelujah. உங்களை யாரோ பரியாசம் பண்ணாங்களா? அற்பமா பேசினாங்களா? தூஷித்தாங்களா? புண்படுத்தினாங்களா? தள்ளி நில்லு, சார் வாராரு, தள்ளி நின்று சொன்னாங்களா? சரி, தள்ளி நின்று விடுவோம். ஒதுங்கி நின்று சொன்னாங்களா? ஒதுங்கியே போயிடுவோம், வீட்டுக்கு போயிடுவோம். அவ்வளவு. ஹல்லேலூயா. இதை பாக்கியம் யாரா நினைக்கிறாங்க? இதை பாக்கியம் யாரெல்லாம் நினைக்கிறீங்க? ஹல்லேலூயா. உங்களுக்கு இப்படிப்பட்ட சூழ்நிலை வந்திருக்கா? வார்த்தை வெரி குட். அன்பான பிள்ளைகளே, உங்களுக்கு வந்திருக்கா? உங்க பள்ளிக்கூடத்தில் கூட படிக்கிற பிள்ளைகள் எல்லாம் உங்களை பரியாசம் பண்ணுவாங்களா? அது ஒண்ணுமே போடாம அது ஏழை பிச்சைக்கார குடும்பமா இருக்கும். அது ஒரு பொட்டு வைக்குதில்லை, அது ஒரு பூ வைக்குதில்லை, இதெல்லாம் என்னது? எங்கேயோ வந்து சேர்ந்துருக்கு இந்த இளவு. அப்படி உங்களை பரியாசம் பண்ணாங்களா? போயிட்டு போகுது. இதெல்லாம் ஒரு பாக்கியம். இயேசுவுக்காக, அவருடைய நாமத்துக்காக,
அவமானம் அடைவதற்கு பாத்திரராக எண்ணப்பட்டபடியினால அப்போஸ்தலர்கள் எல்லாரும் சந்தோஷப்பட்டிருக்கிறாங்க. அல்லேலூயா. என்னடா பைத்தியமா? அவமானம் அடைவதற்கு பாத்திரராக எண்ணப்பட்டபடியால் they were glad, they were happy. Hallelujah. அவரோடு பாடு சகித்தால் ஆளுகையும் செய்வோம். பரியாசப்பட்டா நமக்கு அங்க மகிமையிலே பங்கு, மகிமையிலே கிரீடம் வைப்பார் மொட்டை மண்டையில. ஹல்லேலூயா. ஜீவ கிரீடம், ஜீவ கிரீடம் சூடிடுவோமே. ஹல்லேலூயா. என்ன யாரும் சொல்லிடக்கூடாது. என்னையே நீ சொல்லிட்டு போனாரே, உப்பு தின்னவே நீ தனிய குடிடா, உப்பு தின்னவே நீ தனிய குடி. கர்த்தருடைய மகிமையிலே பார்ப்போம். ஹல்லேலூயா. கர்த்தர் இந்த வார்த்தைகளை நான் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.